Thanks for showing up. Um, let's see. Okay, who is the fellow behind you? Asia. Asia, say hi. She is very busy on her own. It's okay, don't disturb. How many fellows did you say you have at home? 8. Okay, and those are all your own dogs. Yes. Okay, any cats? No. Okay, is that because the dogs and cats don't get along, or okay, that's uh, always a problem. Yeah. Okay. there's a space issue as well. Yeah, true. Okay, okay, thanks for showing up, Johanan. So let's get underway. As noted, this interview series is about raising awareness on animal issues in Jaffna. Sorry, மாறி சொல்கிறேன் தமிழ்லே அதைக்கோணும். ஸோ Oh, சில நேரம் மாறி மாறி இங்கிலீஷில் வரும் பார்ப்போம். ஸோ இது என்னென்னா யாழ்ப்பாணத்தில் முக்கியமாக மற்றது எங்களை நோர்த்தர் ப்ரொவின்ஸ் வட மாகாணத்தில் இந்த அனிமல் ரைட்ஸை பற்றி ஒரு கான்வர்சேஷன் நாங்கள் கொண்டு வர வேணும், அதை கதைக்கப்பட வேணும். என்ன சும்மா தனியாக நீங்கள் செய்கிறது விட உங்களால் நீங்கள் பிரச்சனைன்றது மட்டும்தான் நீங்கள் ஒழிக்குது. ஸோ அதை விட மற்ற கருத்துக்கு கொண்டு வரத்துக்கும் நாங்கள் ஒரு இடம் வைக்க வேணும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு வெல் நோன் அனிமல் ரெஸ்கியூ யாழ்ப்பாணத்தில் உங்களோட கதையை சொல்லுங்களேன். இப்போ முதல் பின்னணியிலேருந்து தொடங்குவோம். இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். நீங்கள் யார், இங்கே வாரீங்க, என்ன இதில் இன்ட்ரெஸ்ட் ஆகி நீங்கள்? ஓகே. என்னுடைய பேர் ஜோகன் பிரியதர்ஷன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே யாழ்ப்பாணம் தான். ஸ்லைட்லி லவுடா? நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் யாழ்ப்பாணம் தான். சென்ட் ஜோன்ஸ்லாம் படித்தேன். நான் படிக்கிற காலத்திலே அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் ஈடுபாடு கூட தான். என்னென்னு வந்து எனக்கு தெரியல. ஆனால் சொல்கிறோம் தானே, ஜீவகாருண்யம்ன்றது ஸ்கூலில் படிப்பிச்சு வர்றையில் அது பிறப்புலையே வரும். அப்பா அம்மாவுக்கு அதில் கொஞ்சம் இது இருந்துருங்க. அவங்க இந்த நான் பிறக்கிறதுக்கு முதலே அவங்க டாக்ஸ் கேட்ஸ் எல்லாம் போய்ட்டு வளர்த்துருக்குறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் தானே இது எடுத்து வளர்த்துருக்கணும். இப்போ அதுலேருந்து தான் மேபி நானும் வந்திருப்பேன். ஆனால் அவங்க இந்த அளவுக்கு நான் பெறுவேன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டேன். என்ன கொஞ்சம் கூட வாங்க ஒரு டைமில் அந்த இந்த சக்திக்கு மீறி நான் நிறைய ஆக்களை எடுத்து வளர்த்துருக்கேன் ஒரு டைமில். அப்படித்தான் சின்னலேருந்து வாழ. அப்புறம் இதில் ஃபுல் டைம் ஈடுபாடு வந்தேன்னு சொன்னால் 2020 சரியா அந்த லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் தான் இதில் ஓவராக நான் இன்வால்வ் ஆகிக்கிறேன்னா. நீண்டா அந்த டைமில் தெரியுமே எங்களுக்கே சாப்பாடு வந்து ஷோர் இல்லை. ஒரு டைம் நாங்கள் அந்த லாக்டவுனில் போய் சாப்பாடு வாங்குறது சரி கிடைக்கிறதும் சரி எங்களுக்கே ஒரு டைம் ஷோர் இல்லை. அப்போ நாங்கள் அப்படியே மேனேஜ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். உங்கள்கிட்ட காசு இருக்குது, கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ் இவங்களே இருப்பாப்பா. நார்மலாக அங்கேயும் வெளியில் மார்க்கெட் ரன் பண்ணி ஒன்று இருந்தால் கூட இவங்க அங்கேயும் டம்ப் பண்ணுற டைமில் அவங்களுக்கு எங்கேயாச்சும் ஃபோக் கிடைக்கும். ஃபுல்லாக லாக்டவுன் ஒன்று வரைக்குள்ளே அவங்களுக்கு என்ன சாப்பாடு என்னன்னு தெரியல. அப்போ ஓகேண்டு இருக்கிற பிஸ்கட் பேக்கெட் அது இதெல்லாம் வாங்கி அங்கே ஏரியாவில் இருக்கிற கவர் பண்ணிட்டு இருக்குதா. அப்போ தான் என்ன பண்ணிட்டு ஓகே இது ஒரு பெரிய ஒரு ஏரியா இது அனிமல் டம்பிங் என்று சொல்றது. சும்மா ஒரு மார்க்கெட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 30-35 குட்டிகள் சும்மா கட்ட பாட்டு கொண்டு வந்து விட்டு போயிட்டாங்க. ஜப்னா ஃபுல்லாக அடுத்தீங்க இந்த மார்க்கெட்டை அது கவுண்ட் வந்து அங்கேயோ போய் ஏன்னா ஒவ்வொரு இரவும் கொண்டு வந்து போடுறாங்க. இப்போ ஒரு இடத்த நாங்கள் லைவாக பார்த்த ஒரு விஷயம். இப்போ ஃபியூ வீக்ஸ் பேக் ஒரு கொட்டடி மார்க்கெட்டில் இருந்த ஒரு 25 குட்டியை நாங்கள் அப்படி எடுத்து ரெஸ்கியூ பண்ணி சாவச்சேரியில் ஒரு இடத்துல வந்து போய் அவங்களோட ஒரு பெரிய இடம் கொண்டிருந்தா அப்போ அங்கே வர அடுத்த நாள் அந்த இடத்துல குட்டி இருக்கு. முதல் நாள் தான் அந்த இடத்த ஓகே அதில் குட்டி அடிபாடுது. என்னப்பா மக்களுக்கு தெரியும் தானே, குட்டிகள் ரோட்டில் எங்களே மனுஷனே இதாக மதிக்க மாட்டாங்க. குட்டிகள் வந்தால் அப்போ தின்னு சிக்கி சாடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த ஒரு பிரச்சனை. அப்படி பார்த்து லாக்டவுன் டைமில் ஸ்டார்ட் பண்ணினது. இந்த ஃபுல் டைமாக இதில் இன்வால்வ் ஆகி ஸ்டார்ட் பண்ணேன் லாக்டவுன் டைமில். அந்த டைமில் 20 டாக்ஸ் வச்சுருந்தேன். நாங்கள் என்ன விஷயம்டா அந்த பெரிய ஆட்கள் வந்துட்டினோம்னா இவரை திரும்ப கொண்டு போய் ரோட்டில் விடையிறாங்க. அப்போ அவையல் அடாப்ட் பண்ண மாட்டாங்க பெரிய ஆட்களை. அப்போ அவையல் என்னோட இப்போ நார்மலா ஆட்கள் பிரஸ்டீஜ் பார்க்குறது பெரிய ஆட்களை வச்சு கொண்டு தானே. ஓ, ஜெர்மன் ஷெப்பர்ட் இருந்தால் அது ப்ரெஸ்டீஜ், பொமரேனியன் இருந்தால் ப்ரெஸ்டீஜ். அப்போ நான் நினைச்சேன் ரோட்டில் கொண்டு போய் அதை விட்டவே. முக்கியமாக லாக்டவுனிலான் இந்த ஜெர்மன் ஷெப்பர்டுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க முடியாமல் கொண்டு வந்து ரோட்டில் கணக்க விட்டுட்டு போனவன். அப்போ ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவில் யூ கேன் கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங்,
ஜெர்மன் ஷெப்பர்ட்னோடனே அடிபடியண்டு எங்கே இருக்கண்டு ஆக்கள் தேடுவாங்க எடுக்கிறதுக்கு. எஸ் நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த பேஜை கூட கொஞ்ச நாளுக்கு முதல் நான் ஜெர்மன் ஷெப்பர்ட் ரோல்ல நிற்குது யாரும் அடாப்ட் பண்ணுவீங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, 402 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க அந்த போஸ்ட். ஆனா நான் ஒவ்வொரு நாளுமே அடாப்ஷன் போஸ்ட் போடுவேன். ஒரு 3-4 பேர் தான் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுவாங்க. அதுல வந்து நான் டைம் பேஜ்ல ஓடினேன். அது 402 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது என்ன ரீசன்? அது ப்ரீட் டாக். அந்த ப்ரீட் டாக் இருக்கிற அந்த டாக்கு கண்டில நான் எப்போ ஒரு கலப்பு க்ராஸ் ப்ரீடுன்னு போஸ்ட் போட்டா கூட அதுக்கு வர ரெஸ்பான்ஸ் வித்தியாசம். உடனே அடாப்ட் ஆகும். அடுத்த நிமிஷம் வந்து ஃபோன் நம்பர் தாங்க, நாங்க எடுக்க மாட்டோம். 10-15 பேர் வந்து அடி வருவாங்க. ஆனா அதே ஒரு குட்டி பாப்பி நாங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணி தரோம், வேக்சின் பண்ணி தரோம், அவங்களுக்கு ஃபுல்லாக என்ன செலவுனாலும் நாங்கள் பார்க்கணும்னு சொன்னா கூட முன் வர மாட்டாங்க அடாப்ட் பண்றது. என்னடா தொடங்க சொன்னீங்க 20 நாய் வச்சிருந்ததா, அதுல பெரிய இனங்களை எடுக்க மாட்டாங்கன்னு அதான் கேட்டேன். லைக் what was that? 20 எல்லாம் பெரிய அந்த பெரிய ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு you mean adult dogs? Okay got it. adult okay அம்மாவும் குட்டிகளும் சேர்ந்து நிக்கல, நான் அம்மாவையும் சேர்த்து கூட்டிட்டு வரேன். ஒரு டைம் அடாப்ட் ஆகி போவேன்னா அம்மா திரும்ப கொண்டு போய் ரோட்ல விடையில. அப்ப நான் ஸ்டெரிலைஸ் பண்ணி போட்டு நானே வச்சிருப்பேன். ஒரு டே இருந்தா கூட அவங்க அப்படி அட்டாச் ஆயிடுவாங்க. அவங்களோட மைண்ட் செட் லைஃப் ஃபுல்லாவே ஸ்ட்ரேயா இருந்தவங்க தானே. அப்போ ஒரு இரவு அவங்களுக்கு அந்த வித்தியாசமா ஒரு அன்பு கிடைக்கக்குள்ள அவங்க திரும்ப கொண்டு போய் விடையிறாங்க. சரியானப்பா? So basically they call it foster fails. அநேகமான இடங்கள்ல foster பண்றது. I always wondered how successful that could be. என்னடா அட்டாச் ஆகிடுங்கள் எங்களோட. அப்போ பிறகு அதை முக்கியமாக அடல்ட் டாக்ஸ் ட்ரைனிங்கை சொன்ன மாதிரி ஸ்ட்ரே டாக்ஸ். ஸோ எனிவே பட் வி ஹாவ் டு டூ வாட் வி கேன் ட்ரை டு டூ. என்ன செய்கிறது? நானும் அதே மாதிரி தான் ஒரு 7-8 பேர் எடுத்து வச்சுட்டு குட்டிகள் வந்தால் 7 மாதம் ஒரு 1-2 வீக்ஸ் ரெண்டாக கொடுத்துடலாம். அப்படி இருக்க அப்புறம் மெசேஜஸ் வந்து ஒன்றுக்கு மேடா பண்ணாக்கள்கிட்ட அழுது ஒன்றுக்குறா சாப்பிட்றா இல்லை நானும் பார்த்து என்கிட்ட குரலை கேட்க உரையில் சும்மா அவைய கோல் பண்ணி என்ன மாதிரி இருக்கிறான்ட்டு 2-3 பப்பீஸ் சேர்ந்துருவினா ஒரு 2-3 நாள் அளவினா அப்புறம் சேர்ந்துருவினா. பட் அடல்ட் டாக்ஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டு கிவ் அவே. யா ஓகே, லாக்டவுன்ஸை பற்றி கணக்க சொல்லலாம் கதைக்க போனால். அந்த நேரம் I used to have panic attacks. ஏனெண்டா ரேஷன் பண்ணி தான் எங்களுக்கே ரைஸ் அதுகள்லாம் தந்தாங்க. அப்போ நீங்கள் ஒரு ஆள் உங்களுக்கு 1 கிலோ அரிசி தான் 1 கிலோ ஒன்று தான் தருவாங்க. அப்போ நாயலுக்கு என்ன செய்ய போகிறேன்னு பயந்தே I stopped eating because I wanted to preserve the food for them. And then I got into serious health issues. அதை விட எந்த சோறு எந்த காசு நான் தான் ரோட்டில் போட்டு கொண்டு போகிறேன். கன பேர் பெரிய பெரிய கேட்டட் கம்யூனிட்டியில் பெரிய நாயலுக்கு சாப்பாடு போடாமல் விட்டுட்டாங்க வளர்க்குறாக்களே. அப்போ அதுகள் எல்லாம் என்ன செய்யும், நான் ரோட்டு நாயலுக்கு சாப்பாடு போட்டு கொண்டு வர அந்த பெரிய மதிலையும் பாஞ்சு வந்துடுங்கள் வழியில். நான் அந்தளவு பசி. சரி ஏண்டா அதுகளுக்கும் சாப்பாடு போட வலிக்கிட அந்த லேனில் இருக்கிற ஆக்கள் பட்டி இருக்கி நம்ம என்ன செய்கிறீங்கள், வீணாக்குறீங்கள், அது உங்களாலான் பிரச்சனை. I really don't understand the attitude. நீங்களும் செய்ய மாட்டீங்க, வேறு யாரும் செய்தால் அது எந்த காசு எந்த சோறு நான் சாப்பிடாம அவங்களுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு போய் என்ன வந்துச்சு அதுக்கு இல்லை. ஆக்கள் செய்யலாம் தானே, நான் செய்றீங்கன்னா ஆக்களுக்கு நீங்க உங்களுக்கு வாய் விட்டு கேட்பீங்க சாப்பாடு இருக்கா இல்லைன்னு. அது யார்கிட்ட போய் கேட்பீங்க? இல்லை கேட்குற ஆக்கள் வந்து நான் அதை கவனிச்சிருக்கிறேன். நான் ஆக்களுக்கும் ஹெல்ப் பண்ணி நாயலுக்கும் ஹெல்ப் பண்ணி பூனைகளுக்கும் ஹெல்ப் பண்ணுறேன். அந்த கேட்குற ஆக்கள் வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதில்ல, சும்மா வாயை விட்டு கொண்டிருப்பேன். ஓகே, ஸோ அதுக்கு வருவோம். ஸோ நீங்கள் வளர்கிற கட்டத்தில் you would have been an anomaly, I think, something abnormal being an animal lover, especially a local dogs lover. Yes. Is that right? What kind of comments did you hear for that? இந்த எங்களை ஃபேமிலியில் யாருமே ப்ரீட் டாக்ஸ் வளர்த்ததில்லை சின்ன நேரத்து. அப்போ அதால் எனக்கு அதில் பெரிய ஈடுபாடும் வரையில்லை. மேபி அதே ஒரு ரீசனாக இருக்கும். இந்த பேரண்ட்ஸ் வந்து சின்ன பிள்ளையில இருக்கும்போதே பொமரேனியனை வாங்கி வீட்டில் வளர்த்து அப்படி சின்ன பிள்ளைகளும் அதை பார்த்து வளரக்குள்ள அந்த அட்ராக்டிவ் தானே அது பொமரேனியன் முடியோட அப்படி வரைக்குள்ள அவங்க அதில் ஈடுபாடாகி வரலாம். அப்படி ஒரு எங்களோட சைடில் அந்த ஸ்டோரி இல்லாதபடியே நான் ஃபர்ஸ்ட் டைம் ரெஸ்கியூ பண்ணி 5ஆம் ஆண்டு நான் ஸ்காலர்ஷிப் செய்யக்குள்ளதான் விடான்ஸ்லேருந்து இருந்தாங்க. அந்த டைம் தான் ஒரு நாய்க்குட்டி எடுத்துகிட்டு வா போயிட்டேன்.
அது எங்கட விட்ட ஒரு இதண்டா குட்டி கொண்டு வந்தா ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஏன் எடுத்துட்டு வந்த நீ, எதுக்கு எடுத்துட்டு வந்த நீ, அந்த ஒன்றும் இல்லை. அப்ப நான் கூட்டிட்டு வந்து வளர்த்த அந்த இதுல ஓகே. பிறகு ஒரு டைம்ல இந்த ஃபுல் டைம் ஈடுபாடு ப்ரீடாக்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸ். அது யா ஒரு யா எக்ஸாக்ட்லி. பெரிய ஒரு மாஃபியா பிஸ்னஸ் மாதிரி இங்க நடக்குது. அதுலயும் என்ன ப்ரீடாக்ஸை கவனிக்க மாட்டாங்க. ம் ஜஸ்ட் தாய் நாய உலகத்துக்கு அதை குட்டி யா போட வச்சு அதை நீண்ட ஒரு இது டோர்ச்சர். வீக்கஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு வரணுமோ கொண்டு வந்துட்டு அப்புறம் கடைசியில் அதையும் கை விட்டுருவாங்க யா அவங்க யா பார்க்கணும். ஈவன் ஏன்னா நான் ஒரு வெட்டனரி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணினேன் கொஞ்ச காலம். இப்போ நான் கண்ணால் பார்த்த ஒரு இது வந்து நீங்கள் மயக்க மருந்து போட்டு விடுங்க, நாங்கள் அங்கேயே கொண்டு போய் விடுறோம்ட்டு சொல்கிற அளவுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க யா ஜப்னால. யா அப்போ யா உங்களுக்கு சரி, அது உங்களுக்கு பிஸ்னஸுக்கு இவ்வளோ நாள் ரன் பண்ணின அந்த அந்த ஒரு நன்றி கடன் கூட இல்லை. சரி, நீங்கள் உயிராக கூட தான் பார்க்கல, அதை வச்சு இவ்வளோ காசு பார்த்துக்கிறீங்க. அப்படியாச்சும் அது ஒரு கடைசி காலத்தில் நீங்கள் வடிவாக பார்த்து அது இருக்கும் பிறகும் பார்த்து அனுப்பலாம் தானே. அதுவும் இல்லை. ப்ரீடாக்ஸுக்கு இங்கே லைஃப் கேள்விக்குறி தான். இல்லை யா யா கொஞ்சம் வருத்தம் வந்தாலே வெளியில் விட்டுருவாங்க, பார்க்க மாட்டாங்க. அப்போ அப்படி இருக்கக்குள்ள இவைகளை யார் பார்க்குறது? அப்போ அந்த இதில் தான் நான் நோக்கி மேக்ஸிமம் நாங்கள் ட்ரை பண்ணி இதில் பப்பீஸை ரெஸ்கியூ பண்ணி ஒரு ரீஹாபிலிட்டேஷன் முடிச்சுட்டு கொடுப்போம். இல்லைன்னா ஜெஃப்னான மைண்ட் செட் இருக்க கொஞ்சம் அந்த பப்பி நல்ல பொலிவாக ஃப்ரெஷ்ஷானண்டா ஓகே நல்ல பப்பின்ட்டு அடாப்ட் பண்ணுவோம். அதே ரேஷஸோட நின்று கொஞ்சம் மெல்லி சேர்ந்துன்னு சொன்னால் சரி வேண்டாம், உங்களை வேற ஓட்டி நல்ல ஓட்டி தான். அப்போ அந்த இதில் நான் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு செய்துட்டு எல்லாமே செய்து கொடுத்தேன். ஈவன் வேணாம்னு சொன்ன ஊட்டியை கூட திரும்ப கொஞ்ச நாளுக்கு பிறகு வேணும்னு சொல்லி அடாப்ட் பண்ணுவாங்க. யா யா எனக்கும் அதே எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. நாங்கள் அதுக்கு அப்புறம் மாட்டோம்னு சொன்னாங்க, அதையும் இருக்கேன்டா எங்கள்கிட்ட வந்துட்டான் கொடுக்க மாட்டோம்ட்டு. பட் எடுத்து வளர்த்து போட்டு ஆனால் அதுக்கு பராமரிப்பு ப்ரீட் டாக்ஸுக்கு என்னண்டோ அந்த அளவு காசு கொடுத்து வாங்கினவை என்றைக்க கொஞ்சம் அது ப்ரெஸ்டீஜ் தானே. அது குழுகுலாண்டு இருக்க வேணும் வந்துட்டு அப்புறம் சாப்பாட்டை கொடுப்பினம், குளிக்க வாப்பினம், டாக்டர்கிட்ட கொண்டு போவினோம். இது லோக்கல் டாக்ஸ் வளர்க்குறாங்க, எனவே லோக்கல் டாக்ஸ் தான் அதே காண்ட் அஃபோர்ட் இட். அப்போ ஆனால் அந்த பராமரிப்பு வந்து சும்மா அந்த கல்லன் வந்தால் குலைக்க வேணும். அது என்ன நான் எத்தனையோ வீடியோவில் கவனிச்சிருக்கிறேன். ஏதோ அதுக்கு ஒரு கல்லன் வந்தால் தான் குலைக்க வேணும், மற்ற வந்தால் குலைக்கக்கூடாது. லைக் யூனோ ரெண்டுக்கு மடி போட்டா நாய்க்கு என்ன தெரியும் செய்யறதுக்கு. ஸோ வெரி கன்ஃபியூசிங் சிக்னல்ஸ் ஆல்சோ தேர். வெளியில் வச்சு கட்டி வைக்கிறது, தொட்டு ஹேண்ட்பேக் அதை வச்சு ஒன்றுமே இல்லை, குளிக்க வாக்குறையில் சொறி வந்தா யங் டாக்ஸுக்கே சொறி வந்தால் ஒரு முயற்சி எடுக்கிறீங்கள உடனே கொண்டு போய் ரோட்டில் போடுறது. ஐ டோன்ட் நோ, இது என்ன காலங்காலமாக இந்த அனிமல்ஸோட சேர்ந்து வாழ்ந்த ஆக்கள் தான். ஆனால் ஒரு அவேர்னஸ் இல்லாத மாதிரி தெரியுது. அந்த no awareness of the bonding patterns and the benefits of that. No awareness of how to take care of them. And breed dogs ஓட ஒப்படைக்க எங்கடையாக்கள் சரியான மெயின்டெனன்ஸ் குறைவு தானே. கிழமைக்கு ஒருக்கா குளிக்க வாக்க வேணும், வருஷத்துக்கு ஒருக்கா 3 இன்ஜெக்ஷன் போட வேணும், ஒழுங்காக சாப்பாடு போட்டால் சரி அவங்க நல்லா நிற்பாங்க. அது கூட செய்ய முடியாமல் இருக்கிறாங்க. அதான் இந்த அனிமல் லவ்ன்னு சொல்கிறது வந்து வெறும் நீங்கள் ஒரு பப்பியை அடாப்ட் பண்ணி போட்டு வீட்டை வச்சு அதுக்கு சாப்பாடு கொடுக்க மட்டும் இல்லை, அதோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது ஒரு நீங்கள் ஒரு நாளில் ஒரு கொஞ்சம் நேரமாச்சும் அந்த அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணினா தான் அந்த அவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அவனோட லைஃப் வந்து. அப்போ டெஃபினட்டாக பிரச்சனை இருக்குது தான். மிச்ச சாப்பாடு போட்டு வளர்க்குறது தான் என்ன இப்படி எடுத்துகிட்டு போகிறோம் முந்தியான ஜெனரேஷன் கொஞ்சம் வித்தியாசம் மாதிரி. யூ டெல் மீ அபவுட் த ஜெனரேஷன் கேப். டு யூ சீ சம்திங் லைக் தட்? வயசு போன ஆக்கள் ஒரு மாதிரி, மிடில் ஏஜ் ஆக்கள் ஒரு மாதிரி, உங்களோட ஜெனரேஷன் ஒரு மாதிரின்னு பார்க்குறீங்களா? இல்லாட்டிக்கு எல்லாம் மிக்ஸ்ட் பேக்காக இருக்குதா? மிக்ஸ்டாக தான் எனக்கு. ஏன்னா எங்கள்கிட்ட ஒரு லாஸ்ட் இயர் ஒரு பப்பி அடாப்ட் பண்ணி நாங்கள் ஒரு ஃபாரின்ல இருந்து ஒரு லேடி வந்தவ. அவள் வந்து அவள் ஃபாரின் தான். ஆனால் அடாப்ட் பண்ணி கொடுத்தது அவனோட பேரண்ட்ஸுக்கு. அவர் ஒரு அங்கிளும் ஒரு அவனோட ஒய்ஃபும் இருக்காங்க, சரியான எல்டர்ஸ். அவைகளுக்கு அந்த நாய்க்குட்டி தான் பிள்ளை மாதிரி, இங்கே இருக்கிற பிள்ளை. ஷீஸ் அ ஃபீமேல் பப்பி தான் அடாப்ட் பண்ணினாங்க. அவர் சரியான தூரம் புத்தூர் அங்காலே நினைக்கிறாங்க. அவர் ஓட்டோவில் இருந்து அந்த அங்கிள் வெட்டனரி ஹாஸ்பிட்டல் இங்கே திண்ணவெளி மட்டும் கூட்டிகிட்டு வருவார். எல்லாம் பத்திரம் கூட்டிகிட்டு வந்து வேக்சின் போட்டு ஆளை கூட்டிகிட்டு போவார் ஓட்டோ. அப்படியே பழைய ஜென்ரேஷன்லையும் இனிலாம் பண்ணி அதை பிள்ளை மாதிரி வளர்க்குறாங்க இருக்காங்க.
எங்களோட ஜென்ரேஷன்லையும் என் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, நல்லா பண்ணி வளர்ப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, அப்படியும் இருக்காங்க. மிக்ஸ் தான். பழைய ஜென்ரேஷன்லேயும் ஏனோ தானோ உண்டு, இந்த சாப்பாடு இந்த அப்படின்னு ஒரு பழைய இத்து போன பிளேட்லேயே அது கழுவவும் மாட்டாங்க, திரும்ப திரும்ப அதில் சோத்தை போட்டு மண் சோறு எல்லாம் கலந்து அப்படியும் பார்த்துருக்கேன். இது சொல்ல தெரியல போராளியோன்னு யோசிச்சேன். இப்போ கோவிட் நேரம் எந்த மாதிரி ஆகலம் அதிகரிச்சிச்சுதோ அந்த அனிமல் குரூவல்ட்டியை அதிகரிக்கதை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. ஓவர் டைம் நான் இதில் கதைக்கலாம தெரியல. ஈவன் எங்கட சைடால் போர் செய்தாக்களே அனிமல் அபியூஸ் நிறைய செய்திருக்காங்க. ரீசெண்டாக தான் கேள்விப்பட்டேன், இந்த புதுசாக ஜாயின் பண்ணுற அந்த ஆர்மி இந்த இதில் ஜாயின் பண்ணுற ஆக்களுக்கு ட்ரைனிங் வந்து அந்த காட்டில் நிற்கிற டாக்ஸை ஷூட் பண்ணி தான் ட்ரெயின் பண்ணுறாங்க. இப்போ அது கேட்டதுலேருந்து சரியான அப்செட், என்னடா நீங்கள் இவ்வளவு ஒரு நல்ல கோட்பாட்டோட நீங்கள் ஃபைட் பண்ணினீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் செய்திருக்க கூடாது. Unfortunately, this is not only the military training and அதுதான். So they have to அந்த கருணையை கொலை செய்யணும் முதல். So it worldwide many militaries go through some extremely cruel animal. அது என்னன்னா வெளிப்படையில் இந்த லெபோரட்டரியில் அனிமல்ஸை வச்சு இதன்ற அளவுக்கு அதை பற்றி கதை வர்றதில்லை. But many military trainings are exactly right, that removing the kindness and empathy from soldiers by making them kill animals under very cruel circumstances. So yes. இவை அதில் தனிவே இல்லை. எஸ் சரி, அவே ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஈவன் எங்களுடைய ஆக்களே அந்த இடம்பெயரைக்கு அதெல்லாம் விட்டு விட்டு போய் ஒரு வேலை நான் நினச்சேன் அதில் ஒரு அந்த தே ஹார்டன் தியர் ஹார்ட்ஸ். உதாரணத்துக்கு சொல்ல போனால் நான் மோல்டீவ்ஸில் வளர்ந்தேன். நான் அங்கே டாக்ஸே இல்லை, வளர்க்க இயலாது இல்லை. நான் முதல் வந்தேன் நான். ஸோ எங்களுக்கு ஆசை, அப்பா அம்மாண்ட கதைகளை கேட்டு அவையில் எப்படி வளர்ந்தவைன்ட்டு மெட்ட ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் நாயல். அப்போ நாங்கள் ஆசையாக இங்கே வந்து வளர்த்துனாங்க. ஸோ ஓகே, 90s எல்லாம் லெட்டர்ஸ் வர கசன்ட்டே இருந்து, அதில் அந்த சின்ன ஒரு பிள்ளைண்ட கசன் அந்த நேரம் இருக்க ஒரு 7-8 வயசு, ஆசையாக ஆடு மாடு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, குட்டி போட போகுது, பார்த்து கொண்டிருக்கிறோம், அதெல்லாம் லெட்டர் வந்துச்சுது. திடீரென்று இடம்பெயர போகைக்க அதுகளுக்கு சாப்பாட்டு தண்ணியை விட்டுட்டு இவ வெஹிக்கிளில் போடினான். அப்போ அதெல்லாம் அழுது தான் எழுதினவை. பிள்ளை மாறி பார்த்தா இப்படி ஆமாம், இந்த ஆன்டிகிட்டேருந்து லெட்டர் வரும், அவைகிட்டேருந்து லெட்டர் வரும். அப்போ அந்த அதுகள் எல்லாம் அந்த வாகனத்துக்கு பின்னால் வந்திருக்குதுகள். ஆனால் ஒரு ஆள் அப்போ அதை ஐ would have been about 10 or 11 years old at that time. அப்போ எனக்கே மனம் முடிஞ்சது இப்படியெல்லாம் என்னடி இருக்க போகிறாங்கன்ட்டு. ஸோ இது திருப்பி உங்களுக்கு நடந்தது, ரைட்? ஸோ ஐ திங்க் தே ஸ்டார்டட் அவுட் as animal lovers. But by the time I came in Jaffna 2002, it's a beyond cruel. So அதே குடும்பம் தான். அப்போ அந்த நாங்கள் பூனையில் நான் எல்லாம் பாயிண்டா திண்ணவேலி மார்க்கெட்டோட வீடு, அங்கே பூனை செத்து போச்சு நாய் செத்து போச்சுன்னா சிரிப்பினா நாங்கள் அழுகிறத பார்த்து. நாங்கள் ஏதாவது எங்கட வீடு தான் அதுக்குள்ளே ஏதாவது குட்டியை கொண்டு வந்துட்டா பெரிய சண்டை வரும். அந்த தங்கட நாயிலே சரியாக வச்சு சித்திரவதை பண்ணுவேன். ஸோ தட்ஸ் ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள், பட் ஐம் ஜஸ்ட் ஒன்றிங். ஸோ அந்த ஓரால் வந்து எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படி குருவல்ட்டி கொண்டு வந்துச்சுதா என்னன்னு தெரியல. பட் அந்த அன்னைக்கு முன்னால் அவங்களோட ஃபேமிலியில் நடந்த அந்த கொடூரங்களை பார்த்ததால மேபி அவங்களோட மைண்ட் செட் அப்படி அந்த இதாக போயிடும். ஏன்னா நார்மலாக இது சொல்கிறாங்க, இந்த ஆடு மாடு இறைச்சி வெட்டுறவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறாங்க கருணின்ற அந்த அது வந்து சரியான லோவாக குறைவாக இருக்கும். ஒரு உயிராண்டு பார்க்க மாட்டான், நெச்சா சடாரன்னு வெட்டிட்டு போயிட்டு மேபி அப்படி இவங்க அந்த திரும்ப ஒரு 30 years போர், 30 வருஷம்ன்றது சின்ன கொஞ்ச காலம் இல்லை, நிறைய வருஷமாக திரும்ப அதை பார்த்து அது எப்படி ஒரு குறைந்தபட்ச கருணை கூட இல்லாமல் கொண்டு போகணும்னு எனக்கு தெரியல. 100% பாசிபிளாக ஏண்டா டம்ப் பண்ணி அதை ஏற்றி சாடிச்சு அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போய் விட்டது எனக்கு தெரியல என்ன விஷயம். அதுக்கு சொமேட் இது இப்போ பாப்புலேஷன் ஓகே அதிகரித்து கொண்டு தான் வருது ரோட்டில், உண்மைதான். அது இவன் டபுள் தான், இவன் தான் அந்த குட்டிகள் போகிற இதை வச்சு கொண்டு ரோட்டில் கொண்டு வந்து முடியினா. அதுக்கு ஒரு மனிதாபிமானமாக கண்ட்ரோல் பண்ணலாம். தாய் நாயை ஆப்ரேஷன் செய்தீங்கன்னா சரி, அது மட்டும் பாவம் என்று சொல்லினவே.
அது தாய்நாய் ஆப்ரேஷன்ஸ் கருத்தடை செய்கிற பாவம். அந்த கருத்தடை செய்யாமல் குட்டியர் வந்து அதை கொண்டு வந்து ரோட்டில் விட்டால் அது பாவம். எனக்கு அது விளங்குதே இல்லை. எனக்கு தான் கருணாவில நம்பிக்கை இருக்கு. அப்ப எனக்கு சாபம் போடுவீனா, உங்களுக்கு புள்ளியே பிறக்காது, இதுதான் உங்களுக்கு பிள்ளை. இப்படியெல்லாம் சாவம் நடக்க வேண்டாம். நான் அந்த ஆபரேஷனை ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு அப்படியெல்லாம் சாவம் போட தெரிஞ்சவ அது அவ்வளவு போவாம் அதில். அப்போ ரோட்டில் அதுகள் தவிக்கிறது, அது இப்படி ஏற்றி நசிச்சு போட்டு போகிறது, அதை கர்மாடி யோசிக்காம லைக் வாட் ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கனெக்ஷன் ஹியர். அது போல இது ஓகே. அது எக்ஸ்பெஷலி இவங்க அந்த ஃபீமேல் பப்பீஸை மட்டும் கொண்டு வந்து டம்ப் பண்ணிட்டு போவாங்க. இது அந்த பழைய கல்ச்சர் மாதிரி வந்துட்டு ஸ்டார்ல பொம்பளை பிள்ளைகள் பிறந்தா உங்களுக்கு நாங்களே செய்தது. இப்போ அவங்க அதே விஷயம்தான் இங்கே பூனை குட்டிகள் செய்கிறாங்க. எங்கட விட்ட சொல்லுங்கன்னா நாய்க்குட்டிகள் பூனை குட்டிகளும் பால் தந்து அவங்க பிஸ்னஸ் செய்கிற மாதிரி இருந்தால் அவங்கள அதே படிவா பார்த்துருப்பாங்க. அவங்க அதனால ஒரு வருமானம் இல்லாவடியே தான் இப்படி அது பால் கொடுக்கறதே வடிவா பாக்குறாங்க இல்லையே. அதையும் அப்படித்தான் சும்மா ரோட்ல மேய விடுறது, பாலை கறக்குறது, பால் கறக்க மூத்த முடிஞ்ச உடனே அப்புறம் வெட்டுறதுக்கு அனுப்புறது. பட் அதுல அதே ஒரு பெரிய இது அந்த மாட்டு சூடு வைக்கிறது அது இதெல்லாம் பெரிய ஒரு அபியூஸ். அது அதெல்லாம் நினைச்சு பார்க்கலாம் அவன் செய்யற கொடுமைகள். வீட்டு மாடுன்னு சொல்லிட்டு தங்கட இஷ்டத்துக்கு அதை போட்டு கொடுமைப்படுத்துறது. அந்த கட்டி வைக்கிறத பார்த்தாலே அது ஸ்ட்ரெஸ் ஆயிடும். என்னடா இப்படி ஒரு லைஃப். நேச்சராக அந்த காட்டுல அந்த சுதந்திரமா மேய்ஞ்சு வாழ்ந்த மாடுகள் தானே. அதை கொண்டு வந்து ஒரு சின்ன இடத்துல 10-15 மாடை கட்டி விட்டுருப்பாங்க. அது ஒன்றோட ஒன்று முட்டுப்பாட்டு சாணம் போட்டாலும் அதுக்கு மேலதான் காலை வச்சு படுத்துங்கள் கொடூரமா இருக்கும். பட் again எங்களோட ட்ரெடிஷனல் இதுகளை பார்த்தீங்களா, உறைஞ்சி கெழுவு அதெல்லாம் ஒரு ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதெல்லாம் அழியுது. ஒரு காலத்தில் மாடு ரோட்டால போகைக்க தண்ணியை குடிக்கணும்ன்ற தொட்டியை கட்டி வச்சாக்க, தங்களை உறைஞ்ச வேணுமென்று அந்த உறைஞ்சிற கல் வச்சாக்க. இன்னும் சில இடங்கள்ல இப்போ எல்லாம் கணக்க ரோட்டால ஆக்கள் பேசி தான் அதை நிப்பாட்டினவன். அந்த மாடுகளை லேசில் ரோட்டால போக விட மாட்டாங்க. நாங்கள் தின்ன வெளியில் இருக்க எங்களுக்கு பக்கத்து வீட்டில் அங்கே தான் எல்லாரும் வயலில் இருக்கிறாக்கள் பால் எடுத்தவை. அப்போ அவர் 5-6 மாடு வச்சுக்கொண்டு அதில் வெளியில் அவிட்டு விடுவார் போய் வர்றதுக்கு. அப்போ சில குடும்பங்கள் எங்களை போல் தண்ணி வச்சு கொண்டு இருந்தாங்க. அம்மா பார்க்கத்தக்கதை ஒரு ப்ரெக்னென்ட் மாடுக்கு யாரோ அந்த தேவையில்லாத ஒரு கொடூரம். அப்போ ப்ரெக்னென்ட் மாட்டுட்ட வயிற்று அடிக்கிறார் ஒருத்தர். அப்போ இவ போய் என்ன தம்பி செய்கிறீங்கள் உதண்ட, கிளிநொச்சியில் ஆக்கள் சாகினம், இது இப்போ போர் முடிஞ்சா அப்புறம் கிளிநொச்சியில் ஒருத்தர் வந்த நேரம் ஜாகியில் கிளிநொச்சியில் ஆக்கள் சாகினம் அவன் மாடுக்கு தண்ணி வைக்கணுமா மாடுக்கு. அப்போ இது எங்கட நாய் மட்டும் இல்லை, மாடுக்கு தண்ணி வச்சாலும் அது புள்ளியண்டா அங்கே ப்ரெக்னென்ட் மாடுக்கு அடிச்சு காட்டுறாரு. பட் இட்ஸ் ஹொரண்டஸ் க்ரூவல்டி ஒன் திங். அப்படியான ஆக்கள் தான் தாங்கள் சரி நாங்கள் பிள்ளைகள்ட்டு கதைச்சு ஓங்குற காலம் உண்டு. அதுக்கு மேட்டு கருத்தை லைக் ஐ டோன்ட் நோ, அனிமல் லவர்ஸ் இங்கே ஸ்ட்ராங் இல்லை. அனிமல் லவர்ஸ் முக்காசி பேர் சொல்றது ப்ரீட் டாக்ஸ் லவர்ஸ். அதுதானே பெரிய இது. எல்லாரும் தாங்க அனிமல் லவர் சொல்லுவாங்க. வீட்டை போய் பார்த்தா ஒரு 4-5 பொமரேனியன், ரோட் வீலர் அது இதாண்டு வச்சு. எக்ஸாக்ட்லி ட்ரூ. அதான் அனிமல் லவர்ன்றது வாட் ஐ மீன் இஸ் அனிமல் ரைட்ஸுக்கு போராடுறாக்கள். அதை அந்த குரல் ஓங்கினது இல்லை. நானே லைக் ரோட்டில் துணிய மாட்டேன். அதான் இது லேட்டாக போய் சாப்பாடு வைக்கிறது. ஏன்னா முந்தி 7 மணிக்கு வச்சேன், ரோட்டால் பேச தொடங்கினாவும் உங்களால் பிரச்சனைண்டு. அப்போ லேட் ஆகி அவன் நித்திர கொண்டா அப்புறம் தான் கொண்டு போய் வைக்க வேணுமென்ட்டு ஒரு கட்டத்தில் இந்த லாக்டவுன் நேரம் தான் என்ன நடந்தாட்டா, சிட்டியான ஒரு மெல்லிய பப்பியை ஒரு ஆக்கள் உள்ளுக்கு எடுத்துட்டான். ஆனால் அவன் கிரில் கேட்ஸுக்களால் அது வெளியில் வந்துடும். அந்தளவு மெல்லிஸு சாப்பாடு ஒழுங்காக போடுறில்ல. அப்போ நான் ரோட்டால் சாப்பாடு போட்டு கொண்டு போக நான் சொன்னேன், நீ அந்த காலம் மதில் பாஞ்செல்லாம் வந்தவங்க பெரிய நாங்கள். இது ஒரு குட்டி லோக்கல் பப்பி தான், செட்டியான மெல்லிஸா அந்த கேட்டுக்களால் வந்துடும். கேட்டுக்களால் வந்து தானே சாப்பிட்டு போகும். அப்போ போடுற எல்லாத்தையும் முழுசாக முடிச்சுட்டு போகும். அந்தளவு பசி வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்க. அவர் ஒருத்தர் அந்த அவைக்கால் பிடிக்கல நான் அந்த தங்கட நாய்க்கு சாப்பாடு போடுறது. அப்போ அந்த வீட்டுக்குள்ளேருந்து உருமுவார், ஏதோ என்னவெல்லாம் முணுமுணுப்பார், என்ன கதைக்கிறார், என்ன அந்த தூசணத்தால் கதைச்சிருப்பார் போல என்ன. ஆனால் எனக்கு ஐ அண்டர்ஸ்டுட் ஹி வாஸ் வெரி ஆங்க்ரி. ஸோ ஏன் தனக போவான்னுட்டு நானும் 11 மணிக்கு போட்டு கொண்டு நான் லேட் ஆகி 11 மணிக்கு போட்டு அதுக்கப்புறம் 12 மணிக்கு போட்டு த லேட்டஸ்ட் வாஸ் 2 AM.
இவங்க எல்லாம் நித்திர கொண்டு அப்புறம் போய் போடுவோம். அதுக்கும் மனுஷன் இடவிடவ சாமமாக இருக்கும் கதிரேக்க இருந்து டோர்ச் லைட்டை அடித்து பார்த்து கொண்டிருக்கும். நான் அந்த போகைக்கு அந்த நாயல் எனக்கு சுற்றி வர சத்தங்கள் இருக்குன்னு நானே ஐ காட் இன்டிமிடேட்டட். அதுவும் அப்பவும் இவரோட சண்டை வரப்போகுது நடுச்சாமத்தில் என்ன செய்வோம்னு பார்த்து போய் கொண்டிருக்க என்ன செய்து விட்டாருன்னா அந்த குட்டி வெளியில் வந்து சாப்பிட்டு உள்ளுக்கு கேட்டுக்களால் போக அதில் காலை புட்டு முறிச்சிருக்கிறார் போல இருக்கு. அந்த லைக் முறுக்கி இருக்கிறார் போல அது அழுத சத்தம் கேட்டது. அதுக்கு பிறகு அந்தளவு சுடம் போகிறத விட்டுட்டேன். அப்போ அவவுக்கும் போடுறே இல்லை, அவவை தாண்டி இருக்கிற அங்காலா இருக்கிற ஆக்களுக்கும் போடுறே இல்லை. அண்டிலேருந்து விட்டுட்டேன். ஏண்டா எங்களால் நாயை வச்சு குணமா படம் கத்த போனா அதான் இப்போ நாங்கள் நல்லது செய்ய போய் அப்புறம் அந்த உட்டியலுக்கே ஒரு அந்த சண்டை பிடிக்கலாம். ஆனால் சண்டை பிடிக்க போனால் அப்புறம் நாய்க்கு பொய்சன் வச்சிருவாங்களா? போலீஸ் மட்டும் கம்ப்ளைண்ட் போனதே எனக்கு நேரம் முன்னாலே இருக்கிறவர் நடைச்சாமத்தில் வந்து நாய் சும்மா தான் இருந்தது. 8 மணிக்கு வந்து உள்ளுக்குள்ளால கிளாஸ் பாட்டில் நல்லா குடிச்சு போட்டு வந்து கிளாஸ் பாட்டில் எறிஞ்சு விட்டார். அதோட நான் யூன்னு கத்த தொடங்கிச்சுது. பின்ன எனக்கு அந்த கிளாஸ் உடைஞ்ச சத்தம் கேட்டது. அப்போ தான் வெளியில் வந்து பார்த்தேன், மொழி பார்த்தான்னு இருந்தேன். நான் வந்து பார்த்தா இவன் நிற்கிறேன். நின்று கொண்டு என்னென்னா அது ஊருக்கு புதுசாக வந்தாள். அவர் எனக்கு முன்னுக்கிட்டே எனக்கு தெரியாது. ஆக்கள் என்ன நித்ரா ஹோல்ட்ரேலையோ எத்தனை நாயல் வச்சுருக்கிறீங்க, இது இப்படி ஊழ உருது ஆச்சரா போச்சுரான்னு கத்தி பெட்டியை கொடுத்து காட்டினேன். அதே கத்தின இதில் என்னால் இந்த நெய்பர்ஹுட் பிரச்சனையா நாயல் வளர்த்துக்கு சாப்பாடு போடுறேன்னா என்னையும் கொலை செய்து நாயலையும் கொலை செய்வாரா அடுத்த நாள் நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் போட்டுட்டேன். அவங்க எனக்கு எந்த கண்ணுக்கு முன்னால் வந்த சீரியஸ் கேஸ் ஒன்றையும் சீரியஸாக எடுக்கையில் என்ன உதவியில் என்கிட்ட கேஸை சீரியஸாக எடுத்து அடுத்த நாள் போலீஸ்காரனையும் அனுப்பி விட்டுட்டாங்க. அனுப்ப நேராக வந்து அவரோட காய்ச்சதோட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போனார். அதோட அவர்கிட்ட கதை பேச்சு இல்லை. பட் அன்றைக்கு என்ன உதவியில் என்ன பார்த்த போலீஸ் கொஞ்சம் கருணையாக இருந்தபடியை இல்லாட்டி நாயாச்சு நீங்கள் ஆச்சுன்னு அவங்கள விட்டுருந்தா இது பிறகு அதை நான் அந்த சொல்கிறேன். என்னென்னா இன்னொரு கன்சிக்வன்ஸ் இருக்குது. நாங்கள் இந்த ஏர்லியாக போய் சாப்பாடு வைக்கக்குள்ள இந்த சில பேர் இருக்கிறாங்க, ஓகே இவர் சாப்பாடு வைக்கிறார் இவர் பார்த்துக்கொள்றான்னு போட்டு அங்கே தங்கட வீட்டை இருக்கிற குட்டிகளை கொண்டு வந்தோம் எங்கட வாசல் எக்ஸாக்டம் பண்ணிட்டு போயிடுவார். நாங்கள் இதுக்கு முதல் வீட்டை இருந்தால் நடந்துருக்கு. நான் ஏர்லியாக வச்சா அந்த சரியாங்கிற வாசலில் வந்து குட்டிகளை விட்டுட்டு போவாங்க. நான் ஒரு 10 வருஷமா அந்த வீட்டை இருக்கிறேன். அவ்வளோ ஆழம் பெறாத நாய்க்குட்டி ஏரியாவே உள்ள ஒரு லேனுக்குள்ள பயலேனுக்குள்ள திடீர்னு ஒரு டைமுக்கு பிறகு நான் இந்த இதில் ஃபுல் டைம் நாங்கள் செய்ய வலிக்கிட்ட பிறகு பூனை குட்டியில் ஒன்று விடுவா நாய்க்குட்டியில் ஒன்று விடுவாங்க, அப்படியே உரைப்பா கூட ஒன்று விடுவாங்க. அப்போ தெரியும் பார்த்தோம். கொஞ்சமாவது யோசனை இருக்கணும். இங்கே 7-8 நாய் இருக்கேங்க, நீங்கள் புதுசாக குட்டியெல்லாம் எறிஞ்சு விட்டுட்டு போனீங்கன்னா என்ன நடக்குமெண்டு எத்தனை வர நான் வர்றதுக்கு இடையில இதுகள் அதெல்லாம் குதறி போட்டுடுது. அவன் அதை யோசிக்கிறேன். அது அந்த ரோட்ல நிக்கிற நாய்கள் எப்படி அதோட பிஹேவானுங்கள் அதுகளே விடாது. எங்கட கொண்டு வர அதுகளே விடாது. மூணு குட்டி என்னன்னா இன்னும் சொல்லுது நாய்க்குட்டி என்னண்டா கூட ஸ்மெல் பண்ணி ஓகே அது நாய்க்குட்டி என்ன அது விட்டுருங்க சென்டானே விட்டேன். மூணு குட்டி என்ன விடாது உடனே கட்டி துப்பி நான் பாக்குறதுக்கு முன்னாடியே அது இதை டெத் ஆயிடும். பட்டு இங்கே பழக்கம் இருக்குதானே. இப்போ ஒருத்தன் ஒன்று இனிஷியேட்டிவ் பண்ணி செய்ய வலிக்கிட்டான்டா ஃபுல்லாக அவன்ட தலையிலேயே கட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. ஓகே இவர் செய்கிறது தானே, இப்போ இவர் நாய்க்குட்டியில் பார்ப்பது தானேன்ட்டு அப்பா யாழ்ப்பாணத்தில் முழு நாய்க்குட்டினங்க வந்து கட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. ஓகே நீங்கள் வேணும் ஒவ்வொரு நாளும் 10 அங்கே இருக்கு இங்கே இருக்கு. ஓகே சாரி கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகிட்டு இந்த ஃப்ரேம் திருப்பி இருக்கா சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு 10-15 கோல் வரும். அங்கே குட்டி எடுக்க இங்கே போன குட்டி அப்படி எடுங்கோண்டா அவங்க எந்த நிலைமை தெரியாது. நான் வாடகை ஊரில் இருக்கேன். அக்ரிமெண்ட்ல யாரும் போட்டு கொடுத்தாங்கன்னு தெரியா என்ன செய்யாங்கன்னு தெரியா. நாங்கள் இப்போ வந்த அக்ரிமெண்ட்ல 2 நாய்கள் தான் வளர்க்கணும் அக்ரிமெண்ட்டே எழுதி தந்துட்டேன். அப்போ ஸ்டில் அதுக்கு மேலால 8 பேரை 2 வாடகை உண்டு. அங்கே அம்மாண்ட குழம்புத்துறையில மற்ற இங்கே வட்டு கொட்டிடுறேன். அப்போ மாறி 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 சின்ன பப்பீஸை ஒரு ஹோப்பில் எடுத்துகிட்டு வர்றது ஓகே பக்கம் ட்ரீட்மெண்ட்டை செய்துட்டு அடாப்ஷனை கொடுக்கலாம். ஆனால் ஃபீமேல்ஸ் வந்து நிற்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக அடாப்ட் பண்ண மாட்டாங்க. ஃபீமேல்ஸ் ஆஃபீஸ் கொடுக்குற சரியான கஷ்டம். ஃப்ரீயாக ஸ்டேட்டஸ் பண்ணி தரேன் வேக்சின் போட்டு தரேன்னு சொல்லி ஒரு மாதிரி கன்வீன்ஸ் பண்ணி தான் கொடுக்கலாம். மேல் பப்பீஸாண்டா ஓகே வாங்க உடனே எடுப்பாண்டு எடுத்துடுவாங்க. அதுவும் என்ன பார்த்து தான் கொடுப்போம். ஓகே வெறும் வளர்ப்பேரா உண்மையாக ஜென்யூனாக பார்ப்பேரா. சில பேர் பப்பீஸ் அடாப்ட் பண்ணிட்டு கொண்டு போயிட்டு அங்கேயும் அந்த
அவங்களோட ஃபார்மில் கொண்டு போய் விட்டுருவாங்க, பண்ணையில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்கே காவலை ரெண்டு அதுக்கு ஒரு நேரம் தான் சாப்பாடு, வேறு போக மாட்டினேன். அதுக்கு வருத்தம் வந்தால் கொண்டா கூட தெரியாது என்ன நடக்குது. அப்போ வீட்டில் தான் வளர்க்கணுமாண்டு அதெல்லாம் பார்த்து தான் ஒரு கம்ப்ளெக்ஸான இதுதான். அப்போ இப்போதைக்கு இப்போ இருக்கிற வீடு யாருக்கும் தெரியாதபடியா சேஃபாக ஒரு மாதிரி கோல்ஸில் மட்டும் அடாப்ஷன் ஓகே ஒரு 3 days வச்சுருங்க, நான் அதுக்குள்ளே போஸ்ட் போட்டுட்டு ஒதுக்குறேன்னு சொல்லி அப்படியே இப்போ அப்படி தான் ரன் பண்ணி வந்துட்டு. எவ்வளோத்துக்கு சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு? இதா வாலண்டியர் சப்போர்ட்னு கேட்டால் 0 தான். எங்கே ரெஸ்கியூ வேணாலும் சரி, எங்கே போய் ட்ரீட்மெண்ட் செய்யணும் சரி, நான் தான் போகிறது. ஃபைனான்சியலி நிறைய இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, அந்த அனிமல் லவர்ஸ் குரூப்பில் ஆக்கள் இருக்கிறாங்க. பட் எனக்கு அந்த ஸ்டார்டிங் பீரியடில் நான் ஒர்க் பண்ணி கூட நான் சரியான சேலரி குறைய ட்ரெயினியாக தான் இருந்தேன்னா அப்போ சரியான குறைய அந்த டைம் தான் 21 பேர் வந்துட்டேன். அந்த சரியா 22 அந்த டைமில் 2022 21 பேர் நின்ற பேர், அதில் 19 ஃபீமேல்ஸ். அப்போ அந்த டைம் எனக்கு சரியான கஷ்டம் ஒன்று கேஜ் வேணும். இந்த அக்ரெசிவான ஆக்களை நான் மாறி ஒரு டைம் ஏஜில் விட்டு மெட்ட டைம் வெளியில் விட்டுக்கண்டா கேஜ் வேணும். அப்போ அதுக்கெல்லாம் மணிகண்டன் அண்ணான்ற ஒரு அண்ணா ஆஸ்திரேலியாவில் இருக்கார். அவர் என்ன சரியான சப்போர்ட். அவர் எப்போ கேஜ் வேணும்னு உடனே காசு அனுப்பிவிடுவேன், நான் கேஜை வாங்கிட்டு அப்படி தான் மேனேஜ் பண்ணிருக்கேன். அப்போ அந்த டைம் இந்த ரெஸ்கியூ பண்ணுற ஆக்கள் பிரியாக்காவெல்லாம் அந்தந்த டைமில் அவள் ஒரு பப்பி சொன்னான்டா, அந்த பப்பியை நான் அடுக்கைக்குள்ள அவள் அந்த பப்பிக்குரிய செலவை அவள் தந்து விடான். அப்படியாக இருக்கிறாங்க. ஓல்வான் இன்ஃபார்ம் பண்ணிக்குள்ளே நான் போய் எடுக்கைக்குள்ள அவங்க அந்த பப்பிக்குரிய வேக்சின் காசோ ட்ரீட்மெண்ட் காசோ தருவாங்க. எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் தருவாங்க. அப்போ அப்படி அந்த இப்போ கொஞ்சம் பேரும் அந்த அனிமல் லவர்ஸ் குரூப்பில் கொஞ்சம் பேரும் நான் வேக்சினுக்கும் அடாப்ஷன் பர்பஸ்க்கு மட்டும் வேக்சின் ட்ரீட்மெண்ட்ஸுக்கு நான் கேட்கக்குள்ள ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்ற இன்டர்வியூட்டேட் ட்ராவல்ஸுள்ள நான் தான் பார்ப்பேன். உங்களோட சேலரியில எத்தனை வீதம் ஒதுக்க போகுதுன்னு சொல்லுவீங்க? முதல் 100 வீதம், இப்போ 100 வீதம் முடிக்கிறேன். இந்த வட்டுக்கோட்டை வாடகை வீடு வந்து நான் தான் எடுத்துக்கிறேன். வேலை பார்க்குறதுக்காண்டி தான் எடுத்தது. அப்போ வீட்டு வாடகை, எலக்ட்ரிசிட்டி பில் அது ஒரு பக்கம் போகுது. மற்றது கொஞ்சம் சேர்க்கணும். நிரந்தரமாக ஒரு சொந்த காணி வீடாண்டு இல்லை, ஃபேமிலியில் உத்தரவே வாங்கிக்கிறேன். அப்போ அது ஒரு லோன் டேர்மில் அது ஒரு பிளானாக இருக்குது. இவையில வளர்க்குறது எல்லாத்தையும் ஒரு காணி கட்டாயம் தேவை. அப்போ அதுக்காண்டி கொஞ்சம் எஃப்டியில் கொஞ்சம் சேர்த்தோன்னு இருக்கேன். இப்போ ஒரு 40% வருது. இவன ட்ரீட்மெண்ட்ஸ், வேக்சின்ஸ், சாப்பாடு ஃபுல்லாக சேர்த்து ஒரு 40 வீதம் சேலரியில் போகுது. அப்பா அம்மா நீங்கள் சகோதரங்கள் யாராக இருக்கிறாங்களா? ஒரு தம்பி. அவர் என்ன செய்கிறார்? அவர் A-level எடுத்துகிட்டு இருக்கிறார். அவர் அனிமல் விருப்பம் தான். அவர் பாப்பர் எல்லாம் செய்வார். அவருக்கு என்ன டிஸ்ட்ராக்ஷன் கூட ஃபோன் அடிக்ட் அப்படி என்னபடியா ஃபோனில் கேம் விளாடுறது. அப்போ அந்த இதில் அடிக்ட் ஆனபடியா ஃபுல் டைம் எனக்கு வர மாட்டார். ஆனால் இனியிலண்டு நான் ஹெல்ப் கேட்டேன்னா கட்டாயம் வருவேன். இப்போ ஈவன் நாங்கள் இங்கேருந்து கிளிநொச்சி மட்டும் போய் 2 பப்பீஸ் கொடுத்துட்டு வந்தாங்க. அவர் தான் பின்னுக்கு பைக்கில் வச்சுட்டு வருவேன். ஏன்னா பைக் தான், எந்த ஒரு நாளும் பைக் தான். கிளிநொச்சி, சாவச்சேரி எல்லா இடமும் பப்பீஸ் பைக்கில் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் நாங்கள் அடாப்ட் பண்ணிக்குள்ளே. அப்போ வராமல் வருவேன். அப்போ அப்படி அப்பா அம்மா மாதிரி அவரும் சப்போர்ட் தான். ஓகே, ஸோ நீங்கள் கொஞ்ச காலம் திஷாந்த் இதில் வேலை செய்தீங்க தெரியும். அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இப்போ வேலை செய்கிறீங்க. ஸோ கனெக்ட் தட். வாட் ஆர் யுவர் கோல்ஸ்? Why were you working there as an assistant? Why did you leave that? அக்கௌண்டன்ட் வந்து ப்ரொஃபஷன், வெட்டனரி அசிஸ்டன்ட் வந்து பேஷன்னு சொல்லலாம். ஏன்னா வீட்டை ஒரு டைம் அப்புறம் நிறைய பேர் வந்துட்டாங்க. அந்த சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வர்றது அது தெரியாது. நாங்கள் நம்ம ஓகே மற்றது அந்த டைம் யோசிக்கவும் மாட்டேன். ஓகே ஐயோ நீ இல்லைண்டா அது ரோட்டில் நிற்க பார்த்தா தாண்டி வர மனம் இருக்கா, எப்படியாச்சும் கொண்டு போயிடணும்ட்டு கொண்டு வர்றது சேர்ந்து அப்போ நிறைய பேர் வந்தோடனே நான் வேக்சின் போடுறது வேலை ஹாஸ்பிட்டல் மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு வர்றதே பெரிய இதாக. ஏன்னா இங்கேருந்து ஒவ்வொரு ஆளை தான் கொண்டு வரணும். வளர்ந்தார்கள் 2 பேரையும் பைக்கில் அப்போ போய் வர்றதுன்றது நாங்கள் சுண்டுக்குடி டிஷாந்தனோட ப்ளூ பெட் வந்து இங்கே தட்டாத்திர சந்தி சரியான தூரம், லாங் டிஸ்டன்ஸ். வேற சில பேர் பைக்கில் இருக்கவும் மாட்டினோம் சரியான உட்பட்டு. அப்போ அதால் நோக்கி இப்போ பேசிக்காக சின்ன வர வருத்தங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அப்போ வேக்சின்ஸ் பார்க்குறதுக்கு அதோடது நானே ஓகே மேனேஜ் பண்ணணும் தான். வெட்னரியில் போய்
ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணினேன். 1.5 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணினேன் டிசைனோட. ஒர்க் பண்ணி அவள் சரியான ஹெல்ப்ஃபுல். மேட்டது நான் ஜப்னால பார்த்த டாக்டர்ஸுக்குள்ள அந்த வார ஒரு பேஷண்ட் பெட்டை கூட்டிகிட்டு வர இதுக்கு டீச் பண்ணுறது அவர் மட்டும்தான். இந்த வருத்தம் தான் வந்திருக்கு, நீங்கள் இது செய்யணும், இது செய்யாதபடியே தான் வருத்தம் வருது, இனி இப்படி பார்த்துக்கணும்னு அந்த ஃபுல்லாக டீச் பண்ணி அனுப்புகிற ஒரு டாக்டர் இவர் மட்டும்தான் நான் பார்த்ததுக்குள்ள. ஃபுல்லாக சொல்லித்தரேன். அப்போ வார வேலைக்கு சொல்லி தரக்குள்ள நான் அதுக்கு நின்று ஒர்க் பண்ணக்குள்ள எனக்கு நிறைய விஷயம் லேர்ன் பண்ணினேன். நான் வெட்டனரி அசிஸ்டன்ட் கோர்ஸ் செய்ய தேவையில்லை. போதால ஒரு 6 மாதம் நீங்கள் நின்றீங்கன்னா அவர் படிப்பிச்சு தரலே சர்ஜரி மட்டும்தான் செய்ய தெரியாது. ஏன்னா அது அப்படி ஒரு வெட்டனரியை தான் செய்யும். மற்றபடி ஒரு சிம்டம்ஸை வச்சு என்ன வருத்தம் கண்டுபிடிக்கிறது எல்லாமே இப்போ அவர்கிட்ட ட்ரைனிங்கில் இப்போ நீங்களும் அவரோட கூட கண்டு உங்களுக்கும் அப்படி அவர் தெரியும் என்ன மாதிரி அவர் சொல்லி தருவார். இல்லை நான் அவரை தான் எப்போ பிடிக்கிறது அவர்கிட்டயே சொல்லி தட்டி. நான் இந்த வெட்டினரி டாக்டர்ஸ் இங்கே அநியமாக வாரதாக்கில் பார்த்துருக்கேன். அந்த மெடிசின் கிடைக்காம 2வது சாய்ஸ் வெட்டினரி கேட்டு போனாக்க ஒரு அனிமல் ரைட்ஸ் இல்லை, மற்றது அனிமல்ஸை தொடுறதுக்கு அறுவறுப்பற்ற எத்தனையோ டாக்டர்ஸாக கண்டிருக்கிறேன். அப்போ நீ எல்லாம் என்னதுக்கு வெட்டரியா நீங்கள்? அப்போ இப்போ ஒரு 2-3 அனிமல் லவர் வெட்ஸ் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில். அவர் தொடங்கிக்க ஒரு 10 years ago he was the only vet I knew who was an animal lover. அப்போ நம்பி இருக்கலாம், அவர்கிட்ட கொடுத்தா 7 மாதத்தை செய்வார் அன்பை பார்ப்பாருன்ட்டு. இல்லாட்டிக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும், எனக்கு அவர் பர்சனலாக சரியான ஹெல்ப்ஃபுல். ஏன்டா நாங்கள் லாஸ்ட் இயர் ஒரு ஸ்டெரிலைசேஷன் கேம்பெயின் செய்தாங்க ஒரு 15 டாக்ஸுக்கும் 2 கேட்ஸுக்கு. யாருங்க அப்படி செய்வாங்களோன்னு தெரியாது, ₹1 கூட வாங்கல. நாங்கள் இது மருந்து மட்டும்தான், அதுவும் இது மயக்க மருந்து அனஸ்தேசியா 2 மருந்து, அது மட்டும்தான் நான் வாங்கி கொடுத்தேன்னா. அவள் டாக்டர் ஃபீஸ்ன்னு 1 கூட எடுக்கல. இப்போ அப்படி அந்த ஜென்யூனாக ஸ்ட்ரேஸில் ஒரு லவ் வச்சு ஓகே இவங்க நாங்கள் இப்போ எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நாங்கள் செய்வோம்னு செய்கிறதில்ல. அவற்றை சப்போர்ட் பெரிய இது எங்களோட ஜஃப்னா கம்யூனிட்டி. Okay, let me look at what other questions I have. Okay, so உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் அனிமல் ரெஸ்கியூ ஒர்க்ஸில் ஸ்பெசிஃபிக்காக என்ன சேலஞ்சஸ், அதையும் தாண்டி என்ன மோட்டிவேஷன் இதில் இருக்கிறதுக்கு? சேலஞ்சுன்றது மெயினாக இப்போ நாங்கள் இப்போ ஒரு 22 ரெஜிஸ்டர் பண்ணி நான் இதை செஞ்சுவரியாக ரெஜிஸ்டர் பண்ணிலாம் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போலேருந்து இப்போ மட்டும் பெரிய பிரச்சனை இடம். ஏண்டா இது தனியாக நான் செய்கிறேன்றதை தாண்டி அந்த எந்த வீட்டை சுற்றி இருக்கிற எல்லாரும் எப்படி மைண்ட் செட்டோட இருக்காங்கன்ற பொறுத்து தான் நான் வீட்டை எத்தனை நாய்க்குட்டி வச்சிருக்கலாம்ன்ற இது இருக்குது. ஏன்னா நான் இதுக்கு முதல் இருந்த வீட்டை ஓகே, அவங்க பக்கத்து வீட்டாக ஒன்றுமே சொல்லல, அவங்க அம்மாவுக்கும் பழக்கம் உண்ட என்ன தெரியல, பட் அவங்களோட வீட்டையும் ஒரு ஸ்ட்ரேயை தான் எடுத்து வளர்த்தாங்க. அப்போ அதால் நான் 21 வயது கத்துவாங்க, சும்மா இருந்தால் கத்தாமல் இருக்கும்பா. யாரும் வெளியாள் வந்தால் ஒரே நேரத்தில் எல்லாம் சேர்ந்து காத்துவாங்க. அப்படிதான் அதில் ஒன்றுமே பெருசாக இருக்குது. ஆனால் அப்படி சம்டைம்ஸ் அப்படி யாரும் முனிசிபல் கவுன்சில் இன்ஃபார்ம் பண்ணினாங்கன்னா அந்த இஷ்யூ இருக்குது. அப்போ அந்த இதால் நானும் இப்போ வட்டுக்கோட்டையில் நல்லா தள்ளி ஒரு வீடு பார்த்து இப்போ கொஞ்சம் ஏரியா பெருசு, 2 சைடும் வீடு இல்லை. அப்போ இப்படியான மெயின் இஷ்யூ இந்த லேண்ட் தான். நம்ம அடுத்த ஃப்யூச்சரில் காணி வாங்குறேன்னா கூட நான் ஜஃப்னாட்டில் வாங்கிடாது ஒன்று சரியான விலை. அதை விட வாங்கினாலும் முனிசிபல் கவுன்சில் பிரச்சனை இருக்கும். யாரும் இன்ஃபார்ம் பண்ணி விட்டாங்கன்னாண்டா அவ்வளோ வேறையும் கொண்டு போய் விடையிடாது ரோடு எங்கேயாச்சும். அப்போ அது அந்த இஷ்யூ இருக்கு. மற்றது டம்பின்ஸ் ஊட ஜஃப்னா என்னென்ன நான் இப்போ முதல் சொன்ன மாதிரி தான். நான் இப்போ கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல இருக்கிற ஒரு 10-15 பேரை நான் ரெஸ்கியூ பண்ணி அடாப்ட் பண்ணி எங்கேயும் கொடுக்கக்குள்ள இவன் திரும்ப அடுத்த நாளே 15 குட்டியும் அதில் போடையில் சரியான கஷ்டம். ஏன்னா இப்போ என்னன்னு நான் ஒரு ஆளாக அதில் நிற்கக்குள்ள 15 பேரை வீட்டையும் கொண்டு வரேன். அது மற்ற பெரிய இஷ்யூ என்னென்னா இப்போ ஒரு இடத்துல சின்ன ஆக்கள் தானே வேக்சினும் போட்டிருக்க மாட்டேங்க, அப்படியே சொல்கிறது. ஒரு ஆளுக்கு வருத்தம் வந்தால் அந்த 15 பேருக்கும் வருத்தம் வரும். ஒரு ஆளுக்கு பாவம் வந்தால் அந்த 15 பேருக்கும் பாவம். பட் நான் அதில்
பாவம் இருக்கிறது தெரியாமல் நான் வீட்டை ஓட்டிட்டு வந்துட்டேன்டா. வீட்டை 12 டேஸ் இருக்கு பாவம் வந்து சிம்டம் வெளியில 12 டேஸ்லாம் வெளியில அந்த பிளடி டயரியா போதும். அப்போ வீட்டை தெரியாம வச்சிருந்தேன்னா வீட்டை மெட்ட வேக்சின் போட ஆகுறதும் ஸ்ப்ரெட் ப்ராப்பராக ஒரு ஷெல்டர் பேஸ் ஸ்டார்ட் பண்ணி செய்யும் வரைக்கும் இது ஒரு டஃப்பான வேலை. இவையில செப்பரேட்டாக வச்சுருக்கணும், சிக்கான ஆக்களை செப்பரேட்டாக வச்சுருக்கணும், அக்ரெசிவான ஆக்களை செப்பரேட்டாக வச்சுருக்கணும், அடாப்ஷன் கொடுக்குறாங்கள செப்பரேட்டாக வச்சு குயிக்காக வேலை. அந்த ஹெல்த்தியாக இருக்கிற டைமே வேக்சினை போட்டுட்டு கொடுக்குறோம், லாங் டைம் வச்சுருக்கிறாங்க வேலை. அப்படி அந்த இஷ்யூஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதை எனக்கு மாதிரி அனுபவம் இருக்குது. பாவம் ஒன்றது எத்தனையோ பேரை தேவையில்லாமல் வளர்ந்தது. அதை ஒரு ஆடியன்ஸுக்கு விளங்கப்படுத்துங்க. எங்கட லோக்கல் ஆக்களுக்கு பெருசாக லேஸில் வியாதி வராது, ஆனால் 3 இன்ஜெக்ஷன்ஸ் தான் கட்டாயம் நாங்கள் போட வேணும். அதை ஒரு விளங்கப்படுத்துங்க என்னென்ன விளைவுகள். என்ன இஷ்யூண்டா வேக்சின் வந்து நார்மலாகவே விழாதான், நீங்கள் ஒன்றும் செய்யறாது. ஏன்னா நாங்கள் இம்போர்ட் பண்ணி எடுக்கிறது, ஸ்ரீலங்கன் மேனுஃபேக்சரில் தானே இம்போர்ட் பண்ணி எடுக்கிறது, மெட்டவங்களோட டேக்ஸ் அதெல்லாம் சேர்ந்து நார்மலாகவே வேக்சின் விழாதானே. அப்போ பாவோ, டிஸ்டெம்பர், ஏஆர்வி, ரேபிஸ் 3 வேக்சின் போடணும் ஒரு வருஷத்துக்கு. அப்போ நீங்கள் ஒவ்வொரு வேக்சினும் 2000 ரூபா. நீங்கள் எந்த வெட்டனரி ஹாஸ்பிட்டல் போய் கேட்டாலும் 2000 ரூபா தான். 3 வேக்சின் 2000 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபா உங்களுக்கு செலவு. இப்போ நீங்கள் சப்போஸ் வேக்சின் போடாமல் அந்த வருத்தம் வந்துட்டு தான் வைங்க, நீங்கள் பாவம் வந்ததுன்னா 5 நாள் மினிமம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் செலைன் போடுறது. ஒரு நாளே நீங்கள் 2000 ரூபா படி பாருங்க. செலைனுக்கு 2000 ரூபா படி பார்த்தீங்கன்னா 10000 ரூபா உங்களுக்கு செலவாகுது. நீங்கள் 2000 ரூபா வேக்சின் போடலாம். அப்படியெல்லாம் செய்தும் காப்பாற்ற முடியலை. நான் செய்திருக்கிறேன். The success rate is very low, right? They die anyway. அந்த கொண்டு போகிற ஸ்டேஜை பொறுத்து இருக்கு நினைக்கிறேன். ஏன்னா நான் காப்பாற்றிருக்கேன் ஏர்லி ஸ்டேஜ்லேயே. அந்த வொமிட் தான் ஃபர்ஸ்ட்டாக வேணும். அந்த ஒரு வெள்ளை கலரில் வொமிட் பண்ணுவாங்க, அது ஷோராக பவர் சிம்டம்ஸ் தான். ஏன்னா அந்த சீசனை பொறுத்து காண முடியாது. சரியான ஹீட்டான சீசன்ஸில் சத்தி எடுத்தால் அது பாவம் வரும். இந்த பாவர் ஸ்ப்ரெட் பண்ணுற ரேட் சரியான கூட. இப்போ பாவம் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் வேக்சின் போடாமல் இந்த 2000 பார்த்து நீங்கள் போடாமறதால நீங்கள் 10,000 வளர்க்குறீங்க. 10,000க்கு பிறகு அந்த குட்டியை காப்பாற்ற முடியலைன்னா அந்த உயிரையும் இழக்கிறீங்க. நான் கூட பாவம் அதை பார்க்கவே துடிப்பா இருக்கு. இந்த அவங்க பெரிய உடம்பு ஏன்டா ஒவ்வொரு நாள் மூசி குத்தி மெட்டது அந்த பாவம் வந்தால் பிளட் சர்க்குலேஷன் சரியான குறைஞ்சிடும். அப்போ ஈவன் அவங்களுக்கு நிரம்பே கண்டுபிடிக்க இயலாது நீங்கள் சரியான வெயினில் ஐவி போடுறதுக்கு. அப்போ அதே குத்தி 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 ஒரு 4-5 நேரம் குத்தி எடுக்கிறது சரியான பெயின்ஃபுல். அவங்களுக்கு என்னத்தையும் நீங்கள் 6 மாதத்துக்குள்ள ஒரு ஊசியை போட்டுட்டீங்கன்னா சேஃப் ஏன்னா 3 ஊசி. அது ஈவன் நாங்கள் இப்போ ஃப்ரீயாக அதை போட்டு தரோம்னு சொல்லி கூட ஃபீமேல் பப்பீஸுக்கு அடாப்ட் பண்ணுறாங்க. பிறகு மேல்ஸ் அடாப்ட் பண்ணிவிட்டு ஊசியும் போட மாட்டாங்க. பாவம் வந்தோன்னா அது வந்து ட்ரீட்மெண்ட்டு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. என்ன போய் என்ன ஃபஸ்ட்டாக எவ்வளோ செலவாகும். அப்போ அது சொன்னோடனே சரி ஓகே வந்துட்டேன் பண்ணிட்டு ஒரு முதல் நாள் மட்டும் சரி என்ன போட்டுட்டு போவாங்க. அப்புறம் அடுத்த நாள் ஆக்களுக்கான கிடைக்கும். ஓகே, ஸோ இதை அவேர்னஸ் இதன்றதுக்கு என்ன செய்யலாம்? கன பேருக்கு இந்த அவேர்னஸே இல்லை. உலக காலங்காலமாக நான் இவ்வளோத்த ஆக்களுக்கு இந்த 3 ஊசி போட வேணுமன்றது கூட தெரியாமல் வளர்த்து பிறகு அதால் ரேபீஸ் பரவுறது, அதுகள் பாவோவில் சாகுறது, டிஸ்டெம்பரில் சாகுறது கொமனாக நடக்குது. ஜப்னால தடுப்பூசின்றது ஏஆர்வி தானே எல்லாரும் தெரிஞ்சது. நாங்கள் வருஷம் ஊசி அது கூட ஒழுங்காக செய்யாமல் தான் சில ரேபீஸ் கேசஸ் இருக்குது. அதுவும் கொண்டு வந்து போற ஊசி தான். அந்த முனிசிபல் கொண்டு வந்து போற ஊசி தான் ஊசி. நம்பி வருஷ ஊசி போட்டுட்டு இந்த வருஷம் போடுவாங்க. எந்த ஊசி போட்டீங்கன்னா அது ஏஆர்வியா இருக்கு. ஏஆர்விக்கும் பாவமும் என்ன சம்பந்தம்? நீங்க பாவ ஊசி போட்டா தான் பாவம் வராங்க இருக்கலாம். அப்போ ஏஆர்வியை போட்டுட்டு ஊசி போட்டுட்டோம் காடுங்க என்ன கேட்டா வீட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது பாவம் வந்துருக்கு டோக்கு. அப்போ அப்படி இவங்களும் சிலவே தெரிஞ்சுமே போட மாட்டாங்க. ஆசை பார்த்துட்டு போடாம விட்டுட்டு நாய்க்குட்டி வருத்தம். அதெல்லாம் அது ப்ரூவாலிட்டிக்கை விட தாண்டி நீங்கள் குறைந்தபட்ச கருணை கூட இல்லாமல் செய்கிற வேறு தான் அது. ஏன்னா நீங்கள் இப்போ நான் பார்த்த அளவில் அடாப்ட் பண்ணுற எல்லாருமே நீங்கள் மிடில் கிளாஸ் தான். இப்போ உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராச்சும் இப்போ மேபி ரிலேட்டிவ்ஸ் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, காசு அனுப்புகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஜஃப்னா இப்போ குடும்பம் மாறி இருக்குது பார்க்க. முந்தித்தான் ஜஃப்னாவில் வீட்டுக்கு ஒரு பைக்கு, இப்போ வீட்டுக்கு ஒரு கார் வார நிலைமைக்கு ஜஃப்னா பெட்டர் வாய்ஸ் டெவலப் ஆகிடுது இந்தியாவில் சைட்.
அப்படி இருக்கும் உங்களுக்கு 2000 பெரிய வேலை இல்லை. ஏன்னா வருஷத்தை நீங்க 3 ஊசி தானே போடுறீங்க. நீங்க ஒவ்வொரு மாசம் போடுறோம்னா அது வேற விஷயம் சொல்லலாம். ஓகே பெரிய பட்ஜெட் வருஷத்துக்கே 3 ஊசி போட்டீங்கன்னா அடுத்த வருஷம் தான் அந்த 3 ஊசியும் ரிப்பீட். அந்த ஒரு இதை பார்த்துட்டு நீங்க ஒரு உயிரை தேவையில்லாம ட்ரீட்மெண்ட்ஸுக்கு கூட்டிட்டு போறவங்களுக்கு பெரிய செலவு பெரிய லோக்கல் டாக்ஸுக்கு இல்லையா? சரி ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் எடுத்தோம்னு வைப்பான். வாட்ஸ் த ட்ரீட்மெண்ட் ஷெட்யூல் லைக்? அவைக்கு என்னெல்லாம் செய்ய வேணும்? நீங்க பாவம் வந்தாங்க அதாவது என் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த பெரிய இன நாய்க்கு கணக்க ட்ரீட்மெண்ட் செய்ய வேணும் அவைய மெயின்டைன் பண்றதுக்கு. இஸ் தட் ரைட்? என்ன அந்த சிலவாலேயே கனவேர் கொண்டு வந்து ரோட்ல போட்டுட்டு போயினா ஒன்று சாப்பாடு கொடுத்து கட்டாது, மெட்டது இந்த அடிக்கடி வெட்டுட்ட கொண்டு போய் கட்டாதுன்றது ரோட்ல கொண்டு போய் போட்டினா. அப்ப பெரிய பிரீட் ஹவுஸுக்கு கவனிப்பு கூட தேவை எல்லா விஷயத்துலையும். எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும், விட்டமின்ஸ் கொடுக்கணும், அந்த போன் கால்சியம் கொடுக்கணும்ட்டு அவங்கள அந்த ஸ்டார்ட்ல இருந்து பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு ஒரு தனி செலவு இருக்குது அவங்கள பார்க்குறதுக்கு. மற்றது அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்கிறது, இம்யூனிட்டி எங்களோட ஆக்களோட கம்பேனியில் சரியான லோ அவைலது இம்யூனிட்டி பவர். அப்போ அவையில் அந்த அதுக்கு இம்யூனிட்டி அவைலுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஈவன் வேக்சின் போட்ட ப்ரீட் டாக்ஸுக்கே பாவம் வர சான்ஸ் கூட இருக்கு. ஏன்னா அந்த இம்யூனிட்டி சரியான லோவாக இருக்குது. அப்போ அப்படி கேசஸும் இருக்குது. அப்போ இவள் அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் சரியான செலவு இருக்குது. அது நீங்கள் ஒரு ப்ரீட் டாக் எடுத்துகிட்டு போன என்ன தெரிஞ்சு ப்ரீட் டாக்ஸுக்கு எல்லாம் பாவம் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு தெரிய போகுது பாவம் வருதா இல்லைங்க. அது வந்து தானாக மாறி ஓட்டம் அப்படியே நிற்கிறாங்களும் இருப்பாங்க. ஏன்னா அந்த பாவம் டைம் வந்து ஒரு 4 to 6 days தான் அந்த வயிற்றுக்குள்ள இதாக இருக்கு. நான் அப்படியே அவையிலாவே ஆட்டோமேட்டிக்காக குணமாகி அதில் நிற்கிறாங்க நிற்பாங்க. ஆனால் ப்ரீட் டாக்ஸ் அப்படி இல்லை. இந்த பொமரேனியன் எல்லாம் சரியான கஷ்டம். நீங்கள் என்னதான் முழு ஊசி போட்டு வச்சிருந்தாலும் பாவம் வந்ததுன்னா நீங்கள் ஒரு 6 நாள் 7 நாள் செலைன் போடாமல் ஒரு நாள் மிஸ் ஆனால் கூட காப்பாற்றுறது சரியான கஷ்டம். அது என்னோட உலகம் இல்லாமல் இருக்கினா ரோட்டில் கொண்டாந்து விடினா ஜெர்மன் ஷெப்பர்ட் எந்த சைஸ் அதுக்கு சாப்பாடு உள்ளது போடணும்னு தெரியாமல் எடுத்தவையே. அதான் மேபி அந்த ஒரு என்ன சொல்றது, இந்த சில பேருக்கு இந்த ஆக்கள் ஒரு அவாப்பட்டு வாங்குறாரு. நாங்கள் ஒரு ப்ரீட் டாக் வளர்க்கணும் விஷயம் வந்து யாரும் இப்போ இப்படியும் இருக்கு. ஒரு ஆக்கள் வாங்கியிருப்பாங்க, அவே ஃபேமிலியில் விட்டு அவை எங்கேயும் அப்ரோடுக்கு மூவ் ஆகினோன்னா இவைகளுக்கு பார்க்கினா போயிடும், இவையில் வந்து ரோட்டில் விட்டுருவேன். அப்போ அப்படி ஸ்டோரி இந்த சின்ன பிள்ளைகள் அடாப்ட் பண்ணுவாங்க. அப்புறம் யூனிவர்சிட்டி ஸ்டடீஸுக்கு அங்கேயும் வெளியில் டிஸ்ட்ரிக்டு போயுள்ள இவையில பார்க்க ஆள் இருக்காது. இவேல் கவனிக்க மாட்டினோம், ஊசி போட மாட்டினோம், அதில் பாவம் வந்து அப்புறம் இவேல் இங்கே அங்கே சொல்லி அப்புறம் அவர் என்ன கட்டிச்சு. அப்படி கேஸஸும் இருக்குது. சரியா கமிட்மெண்ட் ஒன்று இல்லாமல் நீங்கள் பெட் எடுக்கக்கூடாது. உங்களால் அது மேக்ஸிமம் உங்களோட எஃபர்ட்டை போட்டு நீங்கள் அதை பார்ப்பீங்க. அதில் அந்த கணக்கு அந்த ஒரு இதுக்கு கணக்கு கதைகள் கேள்விப்பட்டுட்டேன் நான். ஒன்று அது ப்ரீட் டோகன்னா என்ன, லோக்கல் டோகன்னா என்ன, அன்பானதுகள் எங்களை மேலே பாய பார்க்குங்கள். ஆனால் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் உங்களுக்கு மேலே பாஞ்சா என்ன நடக்கும்? அப்போ ஒரு வயசு போன லேடி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் தான் கொழும்பில் கீழே விழுந்து போனால் விழுந்து போன்ஸ் உடைஞ்சி போச்சுது. அப்போ அதுக்கு பிறகு அவன் நாயை குடுவன்ட்டு ஹஸ்பண்டில் கொடுக்க மாட்டேன்ட்டு அப்போ நாயை திட்டுறா என்ன தெரியும். ஸோ நாயை திட்டுறாவா மட்டும் அங்கே அவன் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க போயிடுச்சு. பட் எகெயின் ஸோ நாயை திட்டக்கூடாது, அது சரி. ஆனால் அந்த பெரிய நாய் உங்களுக்கு மேலே பாஞ்சா நீங்கள் விழுந்தா உங்களோட போன்ஸுக்கு என்ன நடக்கும்ன்றது அந்த வேடஸ் கூட இல்லை. இதே மாதிரி இந்த யங் பீப்புள் அடாப்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் போகிறது. அப்போ ரொட்வெய்லர்ஸ் எனக்கு தெரியும், ஒரு எல்டர்லி கப்பல் ரொட்வெய்லர்ஸை வச்சுக்கொண்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கினா. ஏனெண்டா பிள்ளைகள் வளர்த்து போட்டு போயிட்டேன்னா அந்த பெரிய நாயை இவ மேனேஜ் பண்ணாமல் இல்லை. அது ரோட்டால் கூட்டி கொண்டு போகணும், சாப்பாடு கொடுக்க போகணும். இட்ஸ் அந்த அளவு கெப்பாசிட்டி அவைக்கு இல்லை வயசு போன நேரத்தில். மற்றது அவை அக்ரெசிவ். அந்த பொமரேனியன் அதுகளை மாதிரி அவை அந்த என்ன சொல்ற ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் இல்லை. இப்போ ரோட்வீலர் அந்த அல்சேஷன் அந்த அவங்களெல்லாம் சரியான அக்ரெசிவ். அடுத்த வீட்டுக்கு அடிச்சு விட்றாங்க. அவங்க பெரிய டாக்ஸு நீங்கள் என்ன ஒரு டைம் நீங்கள் தான் வளர்க்கணும். எப்படியோ அது உங்களோட சொல்வழி தான் கேட்கும். உங்களை மட்டும்தான் அது கண்ட்ரோலாக இருக்கும்னா நீங்கள் ஹாப்பியாக வேணும். வழியில் விட்டீங்கன்னா அதால் எல்லாருக்குமே இதுதான் பிரச்சனை தான். அவருக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் இவ்வளோ ட்ரேயோ ப்ரீடோக்கோ ஒரு ஏரியாவில் இந்த வளர்ந்துட்டு நீங்கள் திடீரெண்டு கொண்டு போய் எங்கேயும் தூரம் கொண்டு போய் டம்ப் பண்ணி விட அவங்க அந்த கல்ச்சருக்கு உடனே அடாப்ட் ஆக மாட்டாங்க.
முதல் அங்கே நிற்கிறாங்களும் விட மாட்டாங்க அவங்கள சேர்றதுக்கு. இவேனும் அதில் நான் கண்ணால் பார்த்துக்கிறேன். ஒரு ஓட்டோவில் கொண்டு வந்தேன் நான் கொட்டடியில் இரவு சாப்பாடு வைக்க போயில ஓட்டோவில் வந்து அப்படியே போட்டுட்டு ஓட்டோ நிற்காம இல்லை, போகிற ஓட்டோடய உனக்கு போட்டுட்டு போகிறாங்க. அது சின்ன தவறு தேடுது ஓடி ரோட்டு ஒரு காலமே. அதுக்கு தெரியுமா ரோட்டால் குறுக்க போகக்கூடாது, வாகனம் வந்து அடிச்சிட மாட்டேன். நான் கார் போகுது ஓட்டோ போகுது அருந்தப்பில் தப்பி 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 தேடுது ஆக்கள். இவ்வளோ கொடுமையும் செய்கிறீங்க அளவுக்கு. இப்போ ஓகே முந்தி தான் நவையானஸ் இல்லை. இப்போ நாங்கள் இப்போ 2-3 பேர் மாறி மாறி ஃபேஸ்புக்கில் போட்டு கொடுக்குறது நிறைய பேருக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும், நம்பர் ஓப்பனாக ஃபேஸ்புக் பேஜில் இருக்குது. கண்டக்ட் பண்ணி போட்டு ஒரு அடப்ஷன் கொடுத்தா இன்னும் ஒரு ஏன் அதை கொண்டு வந்து சாடிங்க. அவனுக்கு தெரியும் நல்லாவே விட்டா டைம் செத்துடும். ஒரு யாரும் அடுக்காட்டி அந்த லைஃப் வந்து முடியத்தான் போகுது. ஏன்னா அதில் நின்று அது வளர்ந்து பெரிய ஆளாகி அதுவா வயசு போய் சாகுற ரேட் வந்து சரியான ஒரு அது பாசிபிளே இல்லை. ஏன்னா மார்க்கெட் போனீங்கன்னா தெரியும். நான் இப்போ பார்த்து பார்த்தேன்னா இப்போ அதில் போவே பயமாக இருக்குது. என்னடா அவங்கள பண்ணாலும் இப்படி அது கவர்மெண்ட் அதுலேயும் ஒரு கொஞ்சம் 5-6 வருஷத்துக்கு சட்டம் கொண்டு வந்து ரோட்டில் கொண்டு வந்து போட்டால் ஃபைன் அடிப்பா வேண்டாம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இல்லையா, தான் பிரச்சனை. இம்ப்ளிமெண்ட் பண்ணினாலும் அதை நான் டிசைன் சொல்கிறேன். அடுத்தது என்ன கொலை செய்வாங்க, சும்மா ரோட்டை கொண்டு விட மாட்டாங்க. தானே இப்போ முக்கால்வாசி கொலையை செய்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட கேள்விப்பட்டீங்க தெரியல, இந்த நெல்லூரில் ஒரு நாய்க்குட்டிக்கு முனிசிபல் கவுன்சில் தான் நாய் பிடிக்கிறதுக்கு போட்டாங்களா இல்லை கொள்றதுக்கு போட்டாங்கன்னு தெரியாது. அந்த காலத்தில் ஒரு சுருங்கு கம்பி இந்த காங்கிரீட்டுக்கு அந்த வைக்கிற கம்பியில் இருக்குப்பாட்டு கிடந்தது. அப்போ நல்லூர் கோயிலுக்கு முன்னால் தான் இந்த நாய்க்குட்டி படுத்துருக்கிறது. பர்பஸாக தான் நல்லூர் திருவிழா தொடங்க போதா, அப்போ அதில் இருக்கிறாங்களை அப்புறப்படுத்தணும் பண்ணி தான் இது ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போ போட்டவங்க அது ஏதோ ஒரு இதில் அதை இழுத்து அதை கலாட்டி கொண்டு போயிட்டு, அப்போ இவேல் திரும்ப பிடிக்கலாம் போயிட்டுது வேறால். அப்போ இவருக்கு அங்கே நிற்கிற அந்த ஏரியாவில் எல்லாருமே முனிசிபல் கவுன்சில் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்படி ஒன்று நிற்குது சஃபா பண்ணுது ஒரு பாருங்கன்ட்டு 2 மாதமாக இவர் ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறார். 2 மாதமாக அந்த பிள்ளை பாவம் அந்த கம்பி எல்லாம் பார்க்க மாட்டீங்க. நாங்கள் கம்பி இந்த தோல் காலை குத்தி தோல் பிஞ்சு டீடாகி காஞ்சும் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணி ஒருத்தரும் செய்யல மேட்டர். எங்களோட ப்ளூ பேட்டு இன்ஃபார்ம் பண்ணி இவங்க 2 தரம் போயிருக்காங்க பிடிக்கிறதுக்கு. வேறு அந்த சரியான ஒரு அந்தரத்தில் நான் இருந்திருப்பேன். 2 எவ்வளோ பெயினாக இருந்தேன். அப்போ பயத்தில் ஓடிட்டேன். அவரை பிடிக்க நான் போயிட்டு வந்து அப்போ ஓடி கடைசியாக இப்போ 2 வீக்ஸ் முதல் 2 வீக்ஸ் இல்லை 3 வீக்ஸ் முதல் தான் திரும்ப ஒரு யாரும் இன்ஃபார்ம் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி சரியான நான் போய் அண்ணா கூட்டிகிட்டு போயிட்டு பக்கன்னு நல்லாலும் கோயிலும் முன்னால் படுத்து நித்திர ஒன்று இருந்தவர். அப்போ அங்கே ஆக்களும் தள்ளிட்டானுட்டாங்க. அப்போ அமைதியாக ரிஸ்க் போட்டு பக்கண்டு இன்ஜெக்ஷன் அனஸ்தீசியா கொடுத்துட்டு அதில் ஊட்டியன் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பார்த்தா அந்த இந்திரா பெரிய கம்பி அந்த பார்க்கவே தெரியுது. அவன் பர்பஸாக இறுக்கி கொலை பண்ண தான் போட்டு வராங்க. அப்போ அப்படி ஒரு முனிசிபல் கவுன்சில் இவ்வளவு இதாக பிஹேவ் பண்ணே இல்லை. மக்கள் என்ன செய்வாங்க, மக்களும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. எல்லா பவரையும் வச்சுக்கொண்டு இவங்களே எப்படி செய்யக்கூடாது. இந்த ரேபிஸ் எல்லாம் எவ்வளோ வடிவாக வேக்சின் போட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். ஸ்ட்ரேஸாக பிடிக்கிற இடைவே ரேபிஸ் ஊசின்னு கொண்டு போய் போடுறது ஸ்ட்ரே டாக்ஸை ஒரு நெட் கூட அவங்க போட்டு நான் பிடிச்சி பார்த்தது இல்லை. வண்டி எடுத்துகிட்டு போவாங்க, வீட்டை வளர்க்குற நாய்க்குட்டியில் கூப்பிடுவாங்க. ஒரு சந்தியில் நின்றோன்னா அந்த ஊரில் நிற்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டு நேரம் வேக்சின் போட்டுட்டு போகிறாங்க. அப்போ ஸ்ட்ரேஸ் யார் ஒரு ஸ்ட்ரேஸால் தானே பரவுது ரேபிஸ். அப்போ செய்கிறேன்னா யோசனை மெட்டது இந்த வருஷம் 200 மில்லியன் இது பண்ணிக்கிட்டாங்களாம் ஸ்டெரிலைசேஷன் கருத்தடைக்கு. இப்போ ஜூலை முடிய போது இப்போ மட்டும் ஜெஃப்னால ஸ்டார்ட் பண்ணி அப்படி கவர்மெண்ட் ஒரு பக்கம், நாங்கள் ஒரு பக்கம். ஓகே, 1 second, just a few more questions. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஷெல்டர் ஸ்டார்ட் பண்ண யோசிச்சுருக்கிறீங்க. யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் எனக்கு தெரியத்தக்கதாக 2 ஷெல்டர் ஸ்டார்ட் பண்ணி 2மே எப்படா மூடுவான்னு பார்த்து கொண்டு இருந்து ஒரு கட்டத்தில் மூடிவிட்டாங்க. நிலவில் அந்த அளவு ஒரு பயங்கரமாக நடந்துச்சுது.
அதுதான் ஒன் மோர் ரீசன் ஃபார் திஸ் சீரீஸ். என்னென்னா நாங்களும் அந்த அனிமல் லவர்ஸ் கூட்டத்தில் இருந்த நாங்கள் அதை தொடங்குறதுக்கு. ஏன்னா உதயமாத்தான் பிரச்சனை, இப்போ காணி பூமி எங்களுக்கு இல்லை, வாங்குற அளவுக்கு இல்லை. சரி, காணி பூமி இருக்கிற ஆக்கள்கிட்ட போய் கெஞ்சி ஒரு சேரிட்டி மாதிரி செய்யுங்களேன், சேரிட்டி செய்கிற ஆக்கள்ட்டு சொல்லி 2 இடத்துல காய்ச்சி அவங்க ஓமன்ட்டு சொல்லி தொடங்கி விட்டுட்டு பிறகு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு எங்களை அனுப்பி போட்டு பண்ணி விட்ட வேலையில் பயங்கரமாக போயிட்டுது. அப்போ எங்களுக்கு இன்னும் ஒரு ஷெல்டர் தேவை தான், ஆனால் இந்த மிஸ்டேக் திருப்பி நடக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் ஒரு சீரீஸாக நாடு முழுக்கலேருந்தும் எங்கே நல்ல ஷெல்டர் நடக்குதுன்னு பார்த்து அவங்கள கொஞ்சம் ஃபீட்பேக் என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாதுன்னு ஒரு டாக்குமெண்டேஷன் செய்ய போகிறேன். பட் எனிவே, லெட் அஸ் நோ யோர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் என்ன சொல்லுவீங்க அந்த கருத்தில்? இது ஓப்பனாக கதைக்க வேண்டிய விஷயம்தான். இது எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் இப்போ அனிமல் ஷெல்டர் ஸ்டார்ட் பண்ணுறன்றது இங்கே நிறைய பேருக்கு ஒரு பிஸ்னஸாக இருக்குது, சில பேருக்கு பப்ளிசிட்டியாக இருக்குது. ஜென்யூன் லவ்வோட ஒரு ஆளுக்கு அனிமல் ஷெல்டர் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை, இப்போ மட்டும் இல்லை. ஒருத்தருமே ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணினதும் இல்லை, இப்போ வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்கிறதும் இல்லை. அப்போ நீங்கள் அந்த 2 பேர் நான் பேரே சொல்கிறேன். ஒரு ஆள் மிஸ்டர் ஆர் திருமுருகன், மற்றவர் எங்களோட டிசிடி ஓனர். அப்போ ஆர் திருமுருகன்ட்ட இது கேள்விப்பட்டனால அவர் வந்து வேக்சின் போடாமல் தான் எடுத்துருக்கிறார். ஸ்டார்ட்லேயே செய்தது பெரிய பிள்ளை. ஏன்டா உங்கள்கிட்ட இனஃப் ரிசோர்ஸஸ் இருக்குது, இனஃப்னு சொல்லல, அது உங்களோட தேவைக்கு மேலாலே வளங்கள் இருக்குது, ஃபண்ட்ஸ் இருக்குது, காணி இருக்குது, இங்கே வடிவாக செய்திருக்கோம் அந்த இதை. அப்போ அவங்க அது பிளவிட்டது வேக்சின் போடாமல் எடுத்தது. மற்றது அந்த டாக்ஸ் நிற்கிற இடம் வந்து ஒரு சதுப்பு நிலம் மாதிரிலாம் நம்ம பார்க்கல. அதுக்கு 2வது நான் ஆச்சு பாம்பு கொத்தியெல்லாம் ஒரு நாய்க்குட்டி சாகுதுண்டா, நீங்கள் அது பேசாமல் அது ரோட்டில் நின்றுருந்தால் அது எஸ்கேப் ஆகி சர்வைவ் பண்ணியிருக்கும் ஏதோ ஒரு வழியில். மற்றது இனியில் எக்ஸ்ட்ரீம் விஷயம் என்னென்னா, இவங்க ஓகே பிலீஃப்ஸை தாண்டி உங்களோட தங்களோட மத இதுகளை தாண்டி நீங்கள் உயிராக மதிக்கணும். நீங்கள் உங்களோட மதம் இது சரி, ஓகே, நீங்கள் கும்பிட்றது நீங்கள் இது சரி, ஓகே ஃபைன். நீங்கள் சைவம் பண்ணுறதுக்காண்டி ஏன் அதுக்கு சைவ சாப்பாடு போடுறோம், மிரக்கறி சாப்பாடு போடுறோம். அதில் ஓகே வீக்கில் ஒரு 3 days ஆச்சும் மீன் வாங்கி போடுறது என்ன? நீங்கள் மீன் அவ்வளோ ஆசை, நீங்கள் வேலைக்கு கேட்டிங்கன்னா ஃப்ரீயாக கூட தருவாங்க உங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸுக்கு. அப்போ மிரக்கறி சாப்பாடு போட்டு அதில் ஒரு டைம் பாவம் வந்து அங்கே நின்ற முழு பேருமே செத்துப்பாங்க. ஒருத்தருமே வேக்சின் போடையில் இவர் ட்ரீட்மெண்ட் செய்கிறது முயற்சிக்கவே முழு பேரையும் கொண்டுட்டாங்க. இப்போ நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டது ரன் பண்ணுறமென்ற ஒரு இதுக்காண்டி ஒரு 30 டாக்ஸோ அதில் வச்சு வளர்க்குறார். அதுவும் ஒழுங்காக இல்லை, ஃபுல்லாக ரேஷஸோட எலும்பந்தோளமாக இனியிலண்ட இதாக இருக்குது. அவற்ற ஸ்டோரி மற்ற டிசிடியாவை அதில் நான் சொல்கிறேன். என் சிஸ்டர் அதில் இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்தது அதை தொடங்கி வைக்கிறதுக்கு. நான் போய் பார்க்கல, இவள் போய் பார்த்துட்டு குளறி அழுதோடு வருவா. எத்தனையோ பேர் அவங்க வாலண்டியர் பண்ணி செய்கிறதுக்கு எத்தனையோ பேர் ரெடியாக இருந்தது. இல்லை, அது ப்ரெஸ்டீஜுக்கு. அப்போ உடனே 2 பேருக்கு அதை வேலை செய்கிறதுக்கு எடுத்த 15,000 சம்பளத்துக்கு. அனிமல் லவர்ஸ் இல்லை அவங்க. அப்போ நார்மலாக விருத்தியில் இருக்கிற யங் பாய்ஸை எடுத்து ஒரு அனிமல் கம்பேஷன் இல்லாத ஆக்கள் எடுத்து 30 நாயை பராமரி அதுக்குள்ள 200 நாயை மாக்கி விடுறவண்டா அவங்க என்ன செய்வாங்க? அப்போ முதல்ல அவங்கள்ட்டேருந்தே அனிமல் குரூவல்ட்டி இருந்தது. மற்றது அந்த அனிமல் அவேர்னஸே இல்லை, அவருக்கும் இல்லை, அதை படித்து கொள்ள விரும்பவும் இல்லை. நாங்கள் போய் கஜான் உங்களுக்கு இருக்காது. ஸோ அது சுமார் இப்போ ஷோக்கு தான் அது நடந்தது கடைசியாக. ஸோ எத்தனையோ குரூவல்ட்டி அதுக்குள்ளே நடந்து முடிஞ்சிட்டுது. ஏண்டா பராமரிப்பு இல்லை, அவேர்னஸ் இல்லை, ஆக்டிவாக குரூவல்ட்டியாகவே நடந்து கொண்டாங்க. சாப்பாடு ஒழுங்காக போடுறதில்ல, ஒரே நேரத்தில் குட்டிகளுக்கும் போட்டு பெருசுகளுக்கும் போட்டு குட்டிகள் எத்தையும் செத்தது அதுக்கு இல்லை. ஐயோ இன்னவா. அண்ட் நோ லேர்னிங் ஃப்ரம் தட். ஒருக்கா நடந்தால் அப்புறம் திருப்பி இல்லை. அதுக்கு அப்புறம் தங்கச்சி அடிக்கடி போய் வந்து ஷீ காட் அன் அனிமல் லவர் டு ஒர்க் தேர். ஏன்னா அவங்களும் ஒரு கட்டத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க, சம்பளம் காணாது, குரூவலாக நடந்தாக்களே. அதுக்கப்புறம் ஐயோ அனிமல் லவர்ஸ் தான் பராமரிப்பாங்கன்ட்டு கெஞ்சி தேடி ஒரு ஆளை பிடிச்சி கொஞ்சம் தெரிஞ்ச ஆளண்டபடி அனிமல் லவர்ஸ் அண்டபடிங்கிற நெட்ஒர்க்குள்ளே தெரியும் தானே யார் அனிமல் லவர்ஸ் அண்டு அவரை கெஞ்சி ஊற்றி வந்துடுறாருன்னு தம்பி இதில் போயிருங்க முடியாதாண்டா. 15,000 தான் சம்பளம். 15,000 சம்பளம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் சாட்டர்டே இல்லை சண்டே இல்லை 14 hours ஆஃப் ஒர்க் எ டே, நோ ஹாலிடே. அந்த ஹாலிடேன்ற கான்செப்டே இல்லை.
ஆம், இவங்க எல்லாம் என்னென்ன நிறுவனம் உலகாலம் நடத்துகிறாங்கன்னு தெரியல இப்படி ஸ்டாஃபை வச்சு அந்த பாபடியான 6 மாதம் வேலை செய்துட்டு ஒரு நாள் லீவ் கொடுக்க முடியலைன்னுட்டு போயிட்டு. சேம் ஸ்டோர் தான் டிசிடியில். அங்கே நின்றவரும் அனிமல் லவர் இல்லை, சும்மா வேலைக்கு ஒரு ஆளை பிடிச்சி விட்டு அவர். இவங்களாச்சும் கொஞ்சம் பெரிய இடம், அவங்க ஒரு சரியான சின்ன இடம். டிசிடி வச்சிருந்த அந்த அது இப்போ நான் பார்த்தேன், நான் போய் சரியான சின்ன இடம். அப்போ பெரிய பெரிய சைஸ் டாக் ஒரு ஊட்டி கேஜில் அடைச்சி விட்டுக்கிறாங்க. அக்ரெசிவோட சேர்த்து சின்ன பப்பி கொண்டு போய் விடுறாங்க. அப்போ என்ன என்ன பர்பஸுக்கான நீங்கள் ரன் பண்ணுறீங்க? அதை கொண்டு வந்து சாடிக்கிறாங்க, கொண்டு அதை கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க, அதுக்கு ஷெல்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி ஓகே, அவர் அது அது கொண்டு முடிச்சுட்டார், க்ளோஸ் பண்ணிட்டார். ஓகே, அதுக்கு பிறகு நான் இது ரெஜிஸ்டர் பண்ணின டைம் இந்த ஃப்ரெண்ட் ஒரு அண்ணா, இந்த இதில் மொமெண்டமாக சேப்பி மட்டும் தெரிஞ்ச ஒரு அண்ணா, அவர் போய் டிசிடியில் இப்படி ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். உங்களோட ஏஜஸ் சும்மா தானே இருக்கு, நீங்கள் ஓகே ஒரு ஹாஃப் ப்ரைஸ்லையா இல்லாட்டி உங்களால் ஃப்ரீயாக டொனேட் பண்ணிருந்தா பண்ணுங்கண்டா. இல்லை அதெல்லாம் தரையிறாங்க அப்படி. இப்போ ரீசெண்டாக இன்னொரு அண்ணா போய்க்காக இல்லை அதெல்லாம் கொடுக்குறது இல்லை. அப்போ இவ்வளோ வருஷமாக சும்மா தானே கிடாது, அதை வச்சு என்ன செய்ய போகிறீங்க? அந்த ஐடியா இல்லை. இப்போ சண்டை உடச்சுக்கு போய் 50 லட்சத்தில் மதில் கட்டி நீங்கள் யாருக்கு பப்ளிசிட்டி தானே உங்களுக்கு. எங்கே உங்களுக்கு பேர் அடிபடுதோ அங்கே நீங்கள் போய் காசு கொடுப்பீங்க. உங்களை இதால் உங்களோட பேர் அடிபடாட்டி இவர் ரன் பண்ணினது நிறைய பேர் தெரியாது போல. அப்போ அது என்ன நடந்த என்னென்று அவருக்கு அது ஒழுங்காக ஃபன் பண்ணவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, எல்லாம் எடுத்து மூடிட்டு இப்போ எங்கட இடத்துல நல்லா நடத்துறாங்களா ஒரு தடவை இல்லையா? தொடங்க நான் கொஞ்சம் 2-3 இதை கேள்விப்பட்டேன், ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன்னு போய் பார்ப்ப வேண்டி யோசிச்சேன். நான் ஒன்று வவுனியாவில் அந்த லேடி, மற்றது ட்ரிங்கோவில் ஒரு லேடி. அப்போ இப்போ கிட்டடியில் அந்த அனிமல் ஐ ஃபாலோ த அனிமல் வெட்டினரியன் பேஜ் அவையில நம்பிக்கை இருக்குது. அவ போய் கோர்ட் கேஸே போட்டிருக்கேன் நம்ம அவங்க இதில். ஸோ அங்கே அந்த நின்றவரே அது சர்ஜரி செய்ய வடிக்கிட்டார், தேவையில்லாத சர்ஜரி. அது அந்த அந்த நாய்க்குட்டிக்கு நடக்க பண்ணியிருக்கலாம், அது ஆக்சிடென்ட் தான். அந்த கால் எடுக்க தேவையில்லை, கால் வெட்டி இருக்க தேவையில்லை, அது அப்படியே வச்சு அவரை ட்ரீட்மெண்ட் செய்திருக்கலாம். இவர் வெட்டினரை கன்சர்ன் பண்ணவும் இல்லை, கூப்பிடாம இல்லை, பார்க்காம இல்லை, இவரே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காலை அம்பியர் பண்ணி எடுத்துட்டு அதை டிக்டாக்ல வேற போட்டு தான் இவர் ஓகே காசு தாங்க இந்த நாய்க்குட்டி கால் இல்லைன்னு. அதுதான் ஒரு பேக் ஃபயர் ஆகி அவங்க பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன டிபர்சன்டேஜ் செய்யலாம். ஏன்னா ஸ்ரீலங்காவில் நீங்கள் என்ன செய்தாலும் சர்ஜரி வந்து கட்டாயம் வெட்டினரியன் தான் செய்யும். வெட்டினரியன் தவிர ஒருத்தருமே நீங்கள் நீடில் தொடையிடாத கையால். அப்போ இவர் ஓப்பனாக சர்ஜரி செய்கிறதெல்லாம் எடுத்து டிக்டாக்ல போடுறாருண்டா இவர் இவ்வளோ என்ன இங்கேருந்து இவ்வளோ தைரியம் காட்டது. அது நான் அதோட பெரிய அதில் வெளிப்பட்டேன்னா சரியான காசு மணி லாண்ட்ரிங் நடந்தது. நிறைய காசு எடுத்து அவர் என்ன தெரிஞ்சுறான்னா சொன்னால் இவர் ஸ்டார்லாம் சரியான மிடில் கிளாஸ் மாதிரி தான் இருப்பார். திடீரென்னு ஒரு ஜெஃப்னா வந்து ஒரு பப்பி எடுக்க வரையில் 10 விரல்லையும் மோதிரம் போட்டுன்னு வரேன்னா காசுன்னு தெரியும். ஷெட்டில் ஒர்க் பண்ணி அவ்வளோ காசு வந்துருக்காது உங்களுக்கு, சேலரியாக வந்து இவ்வளோ வாங்கிடாது. அப்படி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிடல இல்லை நல்ல நோக்கத்தோடு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்புறம் போ காசை பார்த்தாங்க. இதில் என்ன பெரிய இஷ்யூண்டா அந்த ட்ரிங்கோவில் ஸ்டார்ட் பண்ணினவோ ஃபாரின், அவள் ஓகே அங்கே கஷ்டப்பட்டு காசு ஃபண்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி அவள் அனுப்ப இங்கே நின்றாக தான் பிரச்சனை. இவையல் வந்து ஒரு டைமு பிறகு அந்த காசு பார்க்க முடியுமா, இவையல் இந்த மைண்ட் மாறின வழியை தான் ஃபுல்லாக அடிபட்டது. தொடங்க முதலே எல்லாம் கொட்டுண்டு, அதுதான் பிரச்சனை. ஆனால் பரவாயில்ல, தேர் ஸ்கோப். ஏன்னா எனக்கு தெரியத்தக்கதே அங்கே கொழும்புலேயும் எத்தனையோ சேலஞ்சஸ் இருக்குது, இல்லையன்னு இல்லை. ஆனால் அது மத்தியிலையும் எங்களும் பார்க்க முன்னோக்கி நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பின்னாலே அதை இழுத்து கொண்டு போகலாமான்னு நாங்கள் பார்க்குவோம். சிங்கள சங்களை விட அனிமல் இதில் அவேண்ட இதில் அவேண்ட அங்கேயும் பிரச்சனை இருக்குது, இல்லையென்று சொல்லல. அதான் எங்களுடைய மக்கள் இவ்வளோ குறைவு, அந்த அனிமல் குறைவு, அனிமல் லவ் கூட. ஸோ அதை அந்த அளவுக்கு நாங்களும் கொண்டு வரோம். டம்ப் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். இல்லை செய்கிறவங்க இப்போ ஜொஹானன் ஐயோ கடவுளே, காரில் போய் ப்ரீட் டாக்ஸை கோவிட் நேரம் அங்கேயும் தான் பயங்கரமாக நடந்தது. லாக்டவுனுக்குள்ள செய்த அநியாயங்கள் கொஞ்சம் இல்லை. கார் இருக்கட்டா சாப்பாடு போட நேரம் இல்லையா. அவர் கோகி அதை வடிவான நாய் லேசாக கொடுத்துருக்கலாம்.
அதை கொண்டு போய் அந்த வீடியோவை பார்த்து நான் ரோட்டில் கொண்டு போய் போட்டு அது வாடிப்பட்டு செத்துடுச்சு. அப்போ அப்படி கணக்க நடந்தது. அங்கேயும் தான் நடக்கிறது, இல்லையன்னு இல்லை. பட் எங்களும் பார்க்கக்கூடாது. எம்பா குலவன்றனா நான் பாவம் அந்த டெய்லி ஒரு 1 hour ஒருக்கா எலெக்ஷன் போஸ் போட்டோன்னு இருப்பாங்க. அப்போ நான் நினைச்சேன் ஓகே எங்களை விட அவங்க பரவாயில்ல, அட்லீஸ்ட் இவங்களை கண்டக்ட் பண்ணி பாப்பிஸ் எலெக்ஷனுக்கு உண்மைதான். அங்கே என்ன ரோட்டில் சாப்பாடு போட்டால் அனுசரணியாக இருப்பாங்க. இங்கே அங்கே ஒளிச்சொலிச்சு போட வேண்டி இருக்குது. அங்கே எத்தனையோ பேர் பாருங்க ரோட்டு முழுக்க சாப்பாடு பேக்கெட் விரிச்சிருக்கு. அது ஒரு கொமனே ஆக்கள் செய்வாங்க. அங்க எல்லாம் வீட்டு வாசல்ல அந்த ஒரு சட்டியன் வச்சிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த நான் படிச்ச பிள்ளைகளோடய கவனிச்சிருக்கேன். தாங்கட பேக்கெட்டை ஓபன் பண்ணி தாங்க சாப்பிட முதல் பார்த்து அணிலுக்கு தீவி நம்ம அதுக்கு கொண்டு போய் வச்சுருவோம். அதுக்கு கூட தான் தாங்க வந்து சாப்பிடுவோம். அது அவங்களோட கல்ச்சர்லேயே ஊறின விஷயம். ஸோ எங்களோட கல்ச்சர்லேயும் ஒரு காலம் இருந்தது, இழந்துட்டான், திருப்பி கொண்டு வருவா. ஓகே, தேங்க்யூ யோஹானன், தேங்க்யூ வெரி மச்.